ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ சமீபமாக பார்த்தீங்கன்னா துஷ்யந்த் ஸ்ரீதர் மற்றும் ஜெயஸ்ரீ சாரநாதன் இவங்க ரெண்டு பேரும் ராமர் வாழ்ந்த காலம் 7000 வருடம்தான். 7000 வருடத்திற்கு முன்பு தான் ராமர் வாழ்ந்திருக்கிறார், ராமாயணம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது உபன்யாசகர் மத்தியில் பெரிய பரபரப்பை கிளப்பியிருக்குது. ஏன்னா வால்மீகி ராமாயணத்தில் ஒரு 1,00,000 வருடம் கோடி வருடம் முன்பு வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இப்போ இவங்க 7000 வருடம் முன்பு தான் வாழ்ந்தாங்க. குறிப்பாக ஜெயஸ்ரீ சாரநாதன் அவங்க ஆராய்ச்சி செஞ்சு கல்வெட்டு மற்றும் தமிழ் இலக்கியங்களை எல்லாம் ஆதாரமாக வைத்து 7000 வருடம் அப்படின்னு சொன்னது ஏன் இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குதுன்னா, வால்மீகி ராமாயணத்துக்கு விரோதமாக இது இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ராமாயணமே நடக்கலைன்ற ஒரு அர்த்தம் வந்துடுது. ஏன்னா அங்கே லட்சக்கணக்கான வருடம்னு போட்டிருக்குது, இங்கே இப்படி இருக்கிறாங்க. ஏன்னா முதல்ல எழுதுனது வால்மீகி தான். ஸோ அப்போ அவர் சொன்ன வருடமே தவறு அப்படின்னா மற்றது எல்லாமே தப்புன்னு ஆகிடுமே, மக்கள் மத்தியில் நம்பிக்கை இல்லாமல் போயிடுமே அப்படின்னு ரங்கராஜன் நரசிம்மன் போன்றவர்கள், டிஏ ஜோசப், வேலுக்குடி கிருஷ்ணன், இந்த மாதிரி நபர்கள் எல்லாமே அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. அதே நேரத்தில் இந்த விஷயம் கிணறு வெட்ட பூதம் தோன்றிய கதை தான். ஏன்னா இவங்க துஷ்யந்த் ஸ்ரீதரோ ஜெயஸ்ரீ சாரநாதனோ ராமாயணம்னு ஒன்று நடக்கவே இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக அதை பண்ணலை. ராமாயணம் நடந்துச்சுன்னு நிரூபிக்கிறதுக்காக தான் அதை பண்ணாங்க. ஏன்னா அது நடந்துச்சு அப்படின்னா அது எப்போ நடந்துச்சுன்னு ஒரு கேள்வி வருமே. ஸோ ஜெயஸ்ரீ சாரநாதன் அதை ஒரு அதில் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய நோக்கம் என்னன்னு தெரியல. பட் ஆனால் துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்களுடைய நோக்கம் இன்றைய இளைஞர்கள் அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பெற்றோர்களால் பதில் சொல்ல முடியல. ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா, எப்போ நடந்துச்சுன்றத நம்ம ஒரு நிரூபணத்தோடு போடுறோம், சயின்டிஃபிக் ப்ரூஃபோடு போட்டால் அப்போ அவங்க கம்முன்னு அதை நம்புவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவர் போட்டார். ஸோ இதற்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க, அவங்கவுங்களுடைய கருத்தை தெரிவித்தாங்க. அதில் சமீபமாக டிஏ ஜோசப் அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இதில் டிஏ ஜோசப் பெரும்பாலும் இந்துக்களால் ரொம்ப ரொம்ப விரும்பப்படுபவராக இருப்பார். அவரை பற்றி பின்புலம் தெரிஞ்சிருந்தால். ஏன்னா அவர் பேர் உங்களுக்கு சொல்லியிருக்கும், அவர் கிறிஸ்தவ மதத்தில் பிறந்தவர். கிறிஸ்தவ மதத்தில் பிறந்து இந்து மதத்தின் உள்ள ஈர்ப்புனால் அவர் சும்மா இந்து மதமாக மட்டும் இல்லாமல் ஒரு உபன்யாசகராகவே இருக்கிறார். ரொம்ப லாஜிக்கலாக இருக்கும் அவர் பேசுகிறது எல்லாம். ஸோ இந்து மதத்தை பற்றிய இங்கிலீஷில் எல்லாம் கூட ஒரு 10-15 வருஷம் முன்னாடியே பேசியிருக்கிறார். ஸோ அது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் அவர் பேசுகிறது எல்லாமே. அந்த சயின்டிஃபிக்காக பேசுகிறதும் பேசுவார். ஜென்ரலாகவே அந்த கிறிஸ்தவ தர்மத்திற்கும் இந்து மதத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன, இந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப ஆழமாக பேசுவார். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்து மதத்தின் மீது பற்று உள்ள எல்லோருக்குமே அவரை கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஏன்னா அவர் அணுகுமுறை மற்ற உபன்யாசகர்கள்லேருந்து ஒரு தனியாகவே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட டிஏ ஜோசப் அவர்கள் இதை பற்றி பேசியிருக்கிறாருன்னும்போது இயல்பாகவே அதில் ஆர்வம் வரும். ஸோ அப்படி ஆர்வம் அவர் பேசினதை கேட்ட பொழுது அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இப்போ பெற்றோர்களை குழந்தைங்க இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறது இது நியாயமான விஷயம்தான். ஆனால் இதுக்கு நீங்கள் ஒரு ஆதாரமாக சயின்ஸை பிடிச்சிங்கன்னா ஒரு டைமுக்கு அப்புறம் நீங்கள் ஏமாந்துடுவீங்க. ஏன்னா சயின்ஸில் அதாவது ஏதோ ஒரு அற்புதம்னா நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். இந்த ராமாயணம் மகாபாரதம் போன்ற புராண கதைகளில் ஒரு சம்பவமுமே எக்ஸ்ட்ராடினரியாக அற்புதமாக மிராக்கிளாகவே இருக்கும். எப்படி உங்களால் விளக்கம் கொடுக்க முடியும்? உதாரணத்துக்கு பாயசம் குடித்து ராமர், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன் பிறந்ததாக ராமாயணத்தில் போட்டிருக்குது.
இதை எப்படி உங்களால் நிரூபிக்க முடியும்? அப்புறம் 11,000 ஆண்டுகள் அவர் வாழ்ந்தாருன்றது அது வேறு இருக்குது. ஸோ அதேமாதிரி இப்போ இருக்கிற குழந்தைங்க எங்கே யாகம் வளர்த்து நீங்கள் ஒரு தெய்வத்தை வர வச்சு காட்டுங்க பார்ப்போன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எப்படி இதெல்லாம் நிரூபிக்க முடியும்? ஸோ எதுவுமே உங்களால் நிரூபிக்க முடியாது. ஹிஸ்ட்ரி வேறு, ரிலிஜன் வேறு. அதில் இதையோ இதில் அதையோ குழப்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அவர் சொல்கிறது வந்து நியாயமான விஷயம்தான். எல்லாத்தையும் எப்படி நிரூபிக்க முடியும் இல்லையா? ஹிரண்யகசிபு வந்து ஹிரண்யகசிபுடைய அப்பா, அவர் வந்து பூமியையே பாயாக மடித்து கடலுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டாருன்னு வருது. ஸோ பூமிக்குள்ளே தானே கடலே இருக்குது. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு துஷ்யந்த் ஸ்ரீதரே கேட்டிருந்தார். இந்த மாதிரி சொல்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயமுமே எப்படி சாத்தியம்? சிவபெருமான் நெத்தியிலிருந்து ஒளியா முருகன் தோன்றினார், இதெல்லாம் எப்படி நிரூபிக்க முடியும்? இதுக்கு எப்படி சயின்டிஃபிக்காக நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி இந்த மாதிரி கதையை படித்தவர்களோ எழுதினவர்களோ காட்டு மிராண்டி கூட்டம் கிடையாது இல்லையா? சயின்ஸு சொல்லுது குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்ட்டு. சயின்ஸ் சொல்கிறதெல்லாம் உண்மை கிடையாது அப்படிங்கிறத வந்து சுப்ரசனர் முதல்ல வந்த மனிதன் ஒரு எலும்பு கூட வச்சு இப்படி பண்ணுறாங்க. 3 சயின்டிஸ்ட்டு 3 விதமான படத்தை காட்டியிருக்காங்க. 3மே வெவ்வேறு மாதிரி இருக்குது. இப்போ இதில் எதை நீங்கள் உண்மைன்னு சொல்லுவீங்க? ஏன்னா எலும்பு கொண்டுக்கு மூக்கு இருக்காது. அப்போ மூக்கு எத்தனையோ வகை இருக்குது. நீங்கள் எந்த மூக்கை வச்சு பொறுத்துவீங்க? கண் இருக்கிற இடத்துல எலும்பு கொண்டில் வெறும் ஓட்டை தான் இருக்கும். ஸோ அந்த கண் எப்படி இருக்குது இதெல்லாம் உங்களால் எப்படி நிரூபிக்க முடியும்? அவங்களுக்கு முடி இருந்துச்சா இல்லையான்றதெல்லாம் எலும்பு கொண்டு வச்சு உங்களால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதேமாதிரி கார்பன் டேட்டிங் வச்சு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு அழுகிய உடல் அவன் தூக்கு மாட்டின கயிறோடு இருக்குது. கேட்டால் அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு ஆசிட் ஃபார்ம் ஆகுது, அது வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்குதுன்றாங்க. ஸோ அப்போ ஒருத்தன் அழுகிறதே ஒவ்வொரு இடத்துடைய தன்மைக்கேற்ற மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் எப்படி கார்பன் டேட்டிங் கரெக்டாக பண்ண முடியும்? ஸோ ஒரே சம்பவத்தை 2000 வருடம் முன்பு நடந்ததாக ஒரு சயின்டிஸ்ட் சொல்கிறாரு. ஒருத்தர் 10,000 வருடம் முன்பு நடந்ததாக சொல்கிறாரு. எவ்வளோ வித்தியாசம் இருக்குது ஒன்றுத்துக்கும். ஸோ இதை எப்படி நீங்கள் வந்து சயின்ஸ் வந்து எல்லாமே கரெக்டுன்னு உங்களால் சொல்ல முடியும்? ஏன்னா அது மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மாதிரி வேதங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் யாரும் முட்டாள்கள் கிடையாது. ஏன்னா ஸோ இப்போ யூடியூப்லலாம் வந்து பெரும்பான்மையானவர்கள் பார்த்துருப்பாங்க, அந்த தொங்கு பில்லருன்ட்டு ஹேங்கிங் பில்லர், அது கீழே வந்து பேப்பரை விட்டு இப்படி இந்த பக்கமாக விட்டு இந்த பக்கம் எடுக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது தொடவே இல்லை தரையை. அது எப்படி மேலே இருந்து இருக்குது, இதனால் எப்படி அது தாங்கி நிற்கிது? ஸோ இதை வந்து ரொம்ப அற்புதமாக ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அப்போ இதை உருவாக்கினவன் என்ன முட்டாளாக இருப்பானா? அப்போ அப்படிப்பட்ட புத்திசாலிகள் ஏற்றுக்கிறது எப்படி முட்டாள்தனமாக இருக்கும்? அவங்க எல்லாம் இது நடந்ததுன்னு நம்புகிறாங்க இல்லையா? அப்போ வடித்த கோயில்களை பாருங்கள். இன்னும் நிறைய விஷயம் சொன்னார். சாமி காதுக்குள்ளே இந்த பக்கம் பேப்பர் விட்டால் இந்த பக்கம் வர மாதிரிலும் சிலைகள் இருக்குது போல இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார். ஸோ அப்போ அவ்வளவு ஒரு டெக்னாலஜியில் உச்சத்தில் இருந்திருக்கிறாங்க முன்னோர்கள். ஸோ அப்போ அவங்க வந்து இதையெல்லாம் நடந்துச்சுன்னு கண்ணை மூடிட்டு நம்பினாங்க. அதனால் அவங்க முட்டாள்கள் கிடையாது இல்லையா? கண்ணை மூடிட்டு நம்புறதுக்கு அவங்க முட்டாள்களா? ஏன்னா இந்த மாதிரி கேள்வி கேட்குறதெல்லாம் இப்போ சமீபமாக வெள்ளைக்காரன் இங்கே வந்தப்புறம் வந்தது. அதுக்கு முன்னாடிலாம் அப்படி கிடையாது. வெள்ளைக்காரன் வந்து அவன் இந்த மதத்தை நக்கல் பண்ணுறதுக்காக இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது அப்படி இப்படின்னு கேட்டான். தன்வினை தன்னை சுடுன்ற மாதிரி அவன் பைபிளில் சொன்னதே நம்புகிற மாதிரி இல்லைன்னு சயின்ஸு நிறைய சொல்ல ஆரம்பிச்சிடுச்சு. உதாரணத்துக்கு 4000 வருடம் முன்பு தான் பூமி தோன்றியதாக அவங்க பைபிள் படி இருக்குது. ஆனால் சயின்ஸ் வந்து இதெல்லாம் லட்சக்கணக்கான வருடம் முன்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்குது, இப்படிலாம் சொன்னார். ஸோ அப்போ இவங்க பண்ண வேலை தான் அந்த கிறிஸ்தவர்கள் வந்து இந்த மாதிரி ஏன் கேளு லாஜிக் கேளு இப்படி தூண்டி விட்டு தான் நம்ம குழந்தைகளை வந்து கெடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து சரியான முறை கிடையாது. ஏன்னா இதை வந்து பக்தி பாவனையோடு அணுக வேண்டிய விஷயமே தவிர ஏன் எப்படின்னு கேட்டு அணுகிற விஷயம் கிடையாது
அப்படின்னு சொல்லியிருந்தார். சொல்லிவிட்டு இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, நிறைய அற்புதங்கள் இந்து மதத்தில் நடந்ததை வந்து சொல்கிறார். இப்போ கிறிஸ்தவ மதத்தில் வந்து குருடன் பார்க்கிறான், முடவன் நடக்கிறான்றதெல்லாம் வந்து இங்கேயும் நடந்திருக்குது. அது வந்து பாடலெல்லாம் எழுதப்பட்டிருக்குது. அடுத்தது வந்து நிறைய உதாரணங்கள் சொன்னார். ராகவேந்திரர் காலத்தில் வந்து கொள்ளையடிச்சிட்டு போகிறதுக்காக முஸ்லீம் மன்னன் வரும்பொழுது, முஸ்லீமோ கிறிஸ்டினோ வரும்பொழுது இதை கொள்ளையடிக்க இதெல்லாம் முட்டாள்தனம்னு சொல்லும்போது, சரி நீ என்ன சொன்னால் நம்புவ அப்படின்னும்போது அந்த வழக்கையில் வந்து இலவரவை அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். எவ்வளோ நாளைக்குள்ளே? 10 நாளைக்குள்ளே. சரி சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காராம். இல்லை நீ ஏமாத்தோம், நாங்கள் டெய்லி வந்து பார்ப்போம். சரி பார்த்துக்கோ. அப்புறம் அதை சுற்றி மார்க்லும் போட்டு இந்த இது தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்களாம். பார்த்தா 3வது 4வது நாளே துளிர் வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் ஒரு செடியே வளர ஆரம்பிச்சிடுச்சு அதிலிருந்து. அதை பார்த்தோன்னே அப்படியே காலில் விழுந்துட்டு போயிட்டான். ஸோ இதெல்லாம் எப்படி சாத்தியம்? அவர் நம்பினார் 100% ராமாயணம் நடந்துச்சுன்ட்டு. ஸோ இது வந்து அந்த ஏன்னா இதில் வந்து ஆராய்ச்சி பண்ணுறதில்ல, நம்பிக்கை தான் வேணும். நீங்கள் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா எதுக்குமே பதில் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி இன்னும் நிறைய அற்புதங்கள் சொல்லியிருந்தார். யாரோ ஒருத்தர்கிட்ட வந்து ராமர் சிலையை கொள்ளையடிக்கும் பொழுது, இது என்ன ஜடப்பொருள் தானே, இதை கொள்ளையடிச்சிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி இந்த சிலையை நீ வேணால் நடக்க வச்சு காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். சரின்ட்டு அவர் ஏதோ ஒரு மந்திரம் சொல்லியிருக்கிறாரு. அது நடந்ததை பார்த்தோன்னே அவனே ஷாக் ஆகிட்டானான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இது வந்து ராமானுஜர் காலத்தில் நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் சொல்கிறதெல்லாம் வந்து கிருதாயுகம் திரேதாயுகத்தில் சொல்ல இப்போவே நடந்திருக்குது. ஸோ அப்போ இதெல்லாம் எப்படி சாத்தியம்? இவங்கெல்லாம் அதை நம்பினதுனால தானே சாத்தியம். இவங்களாம் வந்து கல்வெட்டை கூட அப்போ தான் நம்புவேன் இப்படி இல்லாமல் கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போ டிஏ ஜோசப் அவர்கள் சொன்ன எதையுமே வந்து மறுக்க முடியாது. இப்போவும் நிறைய அற்புதங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு ஊர்லேயுமே அந்த கோயில் கட்டுறதுக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கும். உதாரணத்துக்கு வந்து நம்ம குரூப்லேயே வரலட்சுமி சிஸ்டர் மற்ற சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க சின்ன வயசில் வந்து விளையாடுவாங்க. அதாவது ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கும்போது ஒரு கல் இருந்திருக்குது, ஒரு ஸ்லேட்டு மாதிரி இருந்திருக்குது அந்த கல் தட்டையாக. ஸோ அதை வந்து சாமின்னு வச்சு இவங்க பூஜை பண்ணுவாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கூட இருக்கக்கூடிய பூஜாரிகள் அந்த மாதிரி வச்சு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தானாகவே பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்த திரிசூலம் அந்த மாதிரி செதுக்குனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தானாகவே ஃபார்ம் ஆகுது. அதுவும் அந்த பிறை நிலா சிவனுடைய தலையில் இருக்கும் இல்லையா, ஸோ அதுவும் ஃபார்ம் ஆகுது. அவங்களுக்கே ஆச்சரியமாக இருந்திருக்குது. எப்போ போனாலும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே அதை வச்சு தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணி இவங்களா ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்கிறது இப்படியே இருந்திருக்கிறாங்க. அப்புறம் காலேஜ் போன பிறகு தான் அது வேறு ஊருக்கு போனதுக்கப்புறம் அது மறந்து போயிருக்குது. அதுக்கப்புறம் கல்யாணம் அவங்க வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. போன பிறகு ஒரு 50 வருடம் கழித்து அவங்களுக்கு வந்து கால் வருது. அந்த ஏரியாவில் இருந்தால் பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன கால் வந்துருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல ஒரு பாம்பு வருது, நல்ல பாம்பு வந்து டெய்லியும் ஒரு இடத்துல நிற்கிது. பகல் ஃபுல்லாக அதே இடத்துல இருக்குது, அப்புறம் போயிடுது. அடுத்த நாளும் வருது, இதே மாதிரியே இருக்குது, போயிடுது. ஸோ கிராமத்துலலாம் வந்து பாம்பை வந்து தெய்வமாகவே மதிப்பாங்க இல்லையா. ஸோ அப்போ நல்ல பாம்பு இருந்தால் இதை ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ட்டு அதை வந்து தோன்றுறாங்க. தோண்டும்பொழுது பார்த்தா அந்த சிஸ்டர் சின்ன வயசில் விளையாண்டிய அந்த கல் உள்ளே இருக்குது. ஸோ நல்லாவே அது ஒரு சிலை மாதிரியே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல கோயில் எழுப்பியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய
அற்புதங்கள் ஒவ்வொரு கோயில் கட்டுறதுக்கு பின்னாடியும் இருக்கும். ஸோ நாஸ்திகர்கள் கண்ணை மட்டும் இல்லைல்லாம் அவங்களாம் போய் சொல்கிறாங்கன்னா ஊரில் இருக்கிற எல்லாரும் போய் சொல்கிறாங்களே, இவங்க கண்ணை மூடிட்டு எதுவும் நடக்கலைன்னா அதுக்கு யார் என்ன பொறுப்பு? ஸோ சரி, ஓகே. இந்த மாதிரி மிராக்கிள் வந்து D.A. ஜோசப் அவர்கள் சொன்ன மாதிரி நிறைய இடங்களில், குறிப்பாக இந்து மதத்தில், கிறிஸ்தவ மதத்துலேயுமே நடக்கிறது உண்மை தான். கிறிஸ்தவ மதத்தில் கூட பார்த்திங்கன்னா ஒரு பைபிள்லேருந்து எண்ணெய் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்குது. ஒரு சிலருக்கு காட்சி கிடைக்குது. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு காளி காட்சி கிடைச்சிருக்குது. ஸோ இப்போ கூட பார்த்திங்கன்னா அகோரி கலையரசனுக்கு காளி காட்சி கிடச்சிருக்குதுன்னாங்க. பட் இப்போ அவர் கூடவே நிர்வாணமாக பார்த்தோன்னு சொன்னதுனால அதை வந்து மக்கள் எதிர்க்க ஆரம்பித்தாங்களே தவிர காட்சி கிடைக்காதுன்றதெல்லாம் கிடையாது. நிறைய பேருக்கு கிடைக்கும். ஆனால் இந்த காட்சி கிடைக்கிறது உண்மை, அற்புதம் நடக்கிறது உண்மை. ஆனால் இதை வைத்து ராமாயணம் நடந்தது அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? இந்த மாதிரி அற்புதம் நடந்தவங்க ராமாயணத்தை நம்பினதுனாலவே ராமாயணம் உண்மை, உண்மைன்னு என்ன, நிஜத்தில் நடந்தது, மகாபாரதம் நிஜத்தில் நடந்தது, புராண கதைகள்லாம் நிஜத்தில் நடந்தது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா நிஜத்தில் நடந்ததுன்னு சொல்லும்போது எப்போ நடந்ததுன்னு அடுத்த கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இப்போ துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்கள் சொன்னதும் அதுக்கு கரெக்டான ஆன்சர்னு சொல்ல முடியாது. ஏன்னா ராமாயணம் நடந்ததுன்னு உங்களுக்கு சொல்கிறதே வால்மீகி தான். அவர் சொன்ன வருடமே தப்புன்னும் பொழுது அப்புறம் எப்படி இதை நீங்கள் நடந்ததுன்னு நிரூபிக்க முடியும்? ஸோ அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, இதை நீங்கள் நிரூபிக்க போனீங்கன்னா கடைசியில் எதையுமே நிரூபிக்க முடியாது. ஏன்னா அடுத்தடுத்த கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கேள்விக்கு நீங்கள் விடை கொடுத்தோன்னே அடுத்த கேள்வி கேட்பாங்க, முடிஞ்சு போச்சு அப்படின்னாங்க. சரி, இப்போ ராமாயணம் நடக்கவே இல்லை அப்படின்னா கடவுள் நம்பிக்கை போயிடுமா? மகாபாரதம் நடக்கவே இல்லை அப்படின்னா கடவுள் நம்பிக்கை போயிடுமா? அதே மாதிரி பைபிளில் இருக்கிற விஷயமெல்லாம் கற்பனை கதை தான், குரானில் இருக்கிற விஷயமெல்லாம் கற்பனை கதை தான் அப்படின்னு சொல்லிட்டா முஸ்லீம்கள் எல்லாம் நாஸ்திகர் ஆகிடுவாங்களா? கிறிஸ்தவர்கள் எல்லாம் நாஸ்திகர் ஆகிடுவாங்களா? கண்டிப்பாக ஆக மாட்டாங்க. அப்போ ஆகியிருக்கிறாங்களே நிறைய பேர் அப்படின்னா இது கலியுகம், அப்படி தான் இருக்கும் இல்லையா? அந்த இருந்தாலும் பிடிச்சி இருக்கும், மதமும் பிடிச்சி இருக்கும். கொஞ்சம் அப்படி நாஸ்திகத்தின் பக்கமும் இப்படி போயிட்டு வருவாங்க. ஆனால் அந்த மதத்தை விட்டு யாரும் வெளியில் வர மாட்டாங்க. நாஸ்திகராகவே ஆனாலும் அவன் நாளைக்கு மீண்டும் நாஸ்திகராக மாறும்போது அவன் மதத்தில் தான் மாறுவான், வேறு மதத்துக்கு பெரும்பாலும் வரமாட்டாங்க. சரி, இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ராமாயணம் மகாபாரதம் இந்த விஷயங்கள் உண்மையில் நடந்ததா அப்படின்னா நம்புகிற மாதிரி காரியங்கள் அதில் எதுவுமே இல்லைன்றது D.A. ஜோசப் அவர்களே சொல்லிட்டாங்க இல்லை. எல்லாமே மிராக்கிளாக இருக்குன்னா அதோடைய அர்த்தம் என்னென்னா எதுவுமே நம்பும்படியாக இல்லை அப்படிங்கிறது தான். குறிப்பாக பைபிளில் பார்த்திங்கன்னா மோசஸ் கிட்ட கடவுள் சொல்லி பண்ணுற அற்புதங்கள் எதுவுமே நம்புகிற மாதிரி இருக்குது. ஊர் ஃபுல்லாக ரத்த வாடை அடிக்கும், ஊர் ஃபுல்லாக தவக்கலை வரும், கையில் பிடிச்சிருக்கிற கம்பு பாம்பாக மாறும், பாம்பை பிடிச்சவனே கையை கம்பாக மாறிடும், அந்த செங்கடல் அப்படியே அவங்களுக்கு வழிவிடும். அதே மாதிரி இந்து மதத்துலேயும் பார்த்திங்கனாலும் அப்படி தான் இல்லையா? 7 குழந்தைய கம்சன் சாகடிச்சிட்டே இருப்பான். 7வது குழந்தையே வந்து தூக்கி போடும்போது அது ஒரு பெண் குழந்தையாக இருக்கும், அது டக்குன்னு மறைஞ்சிடும். 8வதாக கிருஷ்ணர் பிறப்பார். ஸோ அவர் பிறந்தவுடனே ஜெயிலெலாம் அப்படி தானாக திறக்கும். அடுத்தது நதிக்கரை யமுனை நதியில் இப்போ வெள்ளம் வரும், அதை கடந்து அண்ணாண்ட ஊருக்கு போகணும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நதியை பிரிஞ்சு வழிவிடும். இதில் எதையாவது நிரூபிக்க முடியுமா? எதாவது நம்புகிற மாதிரி இருக்குதா? இல்லை நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்னாலும் அது கொஞ்சமாவது நம்புகிற மாதிரி இருக்குதா? இப்போ பைபிள்லேயும் அதே மாதிரி நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்கள் பழைய ஏற்பாடு ஏற்றுக்கல, புதிய ஏற்பாடு இயேசுடைய வாழ்க்கையெல்லாம் நம்புகிற மாதிரி தானே இருக்குது அப்படின்னாங்க. ஸோ நம்புகிற மாதிரி இருக்குது, அவர் அற்புதம் பண்ணார், அதனால் அவர் கடவுள் அப்படி போயிட்டாங்க. ஸோ அதுலேயும் நம்ப முடியாத சில விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. ஆனால் இந்த விஷயங்கள் நம்புகிற மாதிரி இல்லைன்றது அது நடக்கலைன்றதுக்கான நிரூபணம் தான். ஸோ அதை புரிஞ்சுக்கணும். அது ஏன் நம்புகிற மாதிரி இல்லைன்னா அது நடக்கலை
அப்படிங்கிறத அதுவே ஒரு ஹிண்ட்டு கொடுக்குது. நிறைய விஷயங்கள் இல்லையா, கிருஷ்ணர் போய் தண்ணிக்குள்ளே போய் யமுனை நதிக்குள்ளே போய் பாம்பு மேலே டான்ஸ் ஆடினார், ஒவ்வொரு தலையும் உடைச்சார். 10 தலை பாம்பு, 10 தலை பாம்பு எங்கே இருக்குது இல்லையா? ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கலைன்றதுக்கு நீங்கள் வெளியில் எங்கேயும் போய் தேட தேவையில்லை. அந்த கதையே நீங்கள் படித்தாலே தெரிஞ்சிடும் இது நடந்திருக்க வாய்ப்பு கிடையாதுன்ட்டு. ஃபுல்லாகவே எல்லா புராண கதையுமே அப்படி தான். சரி, அப்போ இது நடக்கவே இல்லைன்னா எப்படி கடவுள் நம்பிக்கை வரும் அப்படின்னு தோணும். கிருஷ்ண பக்தர்களுடைய நிலைமை என்ன ஆகிறது, இயேசு பக்தர்களுடைய நிலைமை என்ன ஆகிறது, ராம பக்தர்களுடைய நிலைமை என்ன ஆகிறது அப்படின்னும்போது முதல்ல ஒரு விஷயம், முதல்ல எத்தனை கடவுள் தான் இருக்கிறாங்க, கடவுளுடைய வேலை தான் என்ன? ராம பக்தர்கள்னால் அப்போ ராமர் ஒரு கடவுளா, கிருஷ்ண பக்தர்கள்னால் கிருஷ்ணர் இன்னொரு கடவுளா, இயேசு பக்தர்கள்னால் இயேசு இன்னொரு கடவுளா? அப்போ என்ன மதத்துக்கு ஒரு கடவுளா? இந்து மதத்தில் அந்த மதத்திலேயே நிறைய கடவுளா, 33 கோடி கடவுளா? இத்தனை கடவுள்னால் அவங்க கடவுளுடைய வேலை தான் என்ன? அது தெரிந்தால் தானே ஏன் இத்தனை கடவுள். ஸோ இதை நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கடவுள் ஒருத்தர் தான், இவங்களாம் நிறைய பிரான்ச் இருக்கா, ஒரு பிரான்ச்சுக்கு ஒரு கடவுள், அதுக்கு ஹெட்டு இருக்கிறார், அவர் தான் சிவபெருமான் அப்படின்னு புத்திசாலித்தனமாக பதில் சொல்லுவாங்க. ஸோ புத்திசாலித்தனமாக பதில் சொல்கிறாங்கன்றத விட தன்னுடைய மதத்தின் மேலே உள்ள பற்றுனால அதை பாதுகாக்கிறதுக்காக சொல்கிற பதில்கள் தான் இதை தவிர உண்மை கிடையாது. சரி, அப்போ ராமாயணம் நடக்கலை அப்படின்னா எப்படி கடவுள் நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு தோணும். ஸோ நாம் நிறைய வீடியோவில் சொல்லுவோம், ராமாயணம், குரான், பைபிள், மகாபாரதம், எந்த மத வேதங்களில் உள்ள கதைகளும் கற்பனையே. அப்படின்னா அப்படி அந்த நபர்கள் வாழவே இல்லைன்னா அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க. கிருஷ்ணர் வாழ்ந்துருக்கிறாரு, ராமர் வாழ்ந்துருக்கிறாரு, இயேசு வாழ்ந்துருக்கிறாரு, புத்தர் வாழ்ந்துருக்காரு, இவங்களாம் வாழ்ந்துருக்கிறாங்க. ஆனால் அவங்க பேரை வைத்து புனையப்பட்ட கதைகள் தான் நம்ம படிக்கிறதே தவிர நிஜத்தில் அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் கிடையாது. சரி, எதுக்கு அப்படி ஒரு கதையை புனையணும், அது எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அது கதை நடக்கலை, ஆனால் அது கடந்த காலத்தில் நடக்கவில்லையே தவிர எதிர்காலத்தில் நடக்க இருப்பதை முன்கூட்டி தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது தான். ஸோ இதை எப்படி நம்புறது? நிறைய பேர் சொல்லுவாங்க பைபிளில் சொன்னதெல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்குது. அப்போ இப்போ நடந்துட்டு இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ அது தீர்க்க தரிசனம் தானே. ஸோ அப்போ அந்த ரெவிலேஷன், வெளிப்பாடு, அதை தான் நாங்கள் சொல்கிறோம் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கிடையாது. நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து பார்த்தாலே ஒவ்வொரு கதையுமே இப்போ நடக்கிற விஷயமாகத்தான் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உண்மையிலே ராமாயணம், குரான், பைபிள், மகாபாரதம் இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு கிடையாது. அவங்க சொல்கிற வருடத்தில் இல்லை, அவங்க எழுதின வருடத்தில் கூட நடந்திருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா அப்போ உலகம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம வாழ்க்கையிலே நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது உலகம் இப்போ இருக்கிறது கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு ஒரு 40 வருடத்திலே. அப்போ 400 வருடத்திற்கு முன்பு எப்படி இருந்திருக்கும்? 4000 வருடம் முன்பு, சரி 2000 வருடம் முன்பு இயேசு இருக்கும்போது எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஆனால் நீங்கள் பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே மோசமானவங்களாக காட்டியிருப்பாங்க, ரொம்ப ரொம்ப மோசமானவர்களாக காட்டியிருப்பாங்க. இதில் கொடுமை என்னென்னா, இயேசு காலத்தில் மட்டும் இல்லை, இயேசுக்கு முன்னாடி ஆதாமுக்கு அடுத்ததாக, ஏன்னா ஆதாம் சொர்க்கத்தில் இருந்தாங்க, சொர்க்கத்தை விட்டு வெளில வந்த உடனே பார்த்திங்கன்னா கொலை பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன, இது கடவுள் உருவாக்கின உலகம் கொஞ்ச நாளைக்கு தான் நல்ல உலகமாக இருந்துச்சா, உடனே அது கெட்டு போயிடுச்சா? ஏன்னா இதை நம்புறதுனால அதையும் நீங்கள் நம்புகிற மாதிரி ஆகிடும். ராமர் வாழ்ந்த காலத்தில் ராமரை கடத்திட்டு போகிற ராவணன் இருந்தான். அப்போ உலகம் அப்போவே ரொம்ப மோசமாக இருந்துச்சா? அப்போ உலகத்தை பற்றிய தவறான புரிதலை கொடுத்துடும். ஸோ அப்போ சயின்ஸ் சொல்கிற மாதிரி ஆகிடும். சயின்ஸு தானே கற்கால மனிதர்கள் அப்போல்லாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு உலகம். ஆனால் உண்மையிலே அப்படி அது கடவுள் படைத்த உலகமாக இருக்காது. மோசமாக இருந்துச்சு அப்படின்னா மனிதனுடைய கற்பனையில் உருவான உலகம் தான் அப்படி இருக்கும். ஏன்னா இவனுடைய கற்பனை என்ன, பிக் பேங் தியரி, அதில்
சூரியன்லேருந்து ஒரு பகுதி பிச்சுட்டு வந்துச்சு, அது பூமி. அந்த பூமியிலேருந்து ஒரு பகுதி பிச்சுட்டு போச்சு, அது நிலா. ஸோ இப்படியெல்லாம் இவங்களா ஒரு அசம்ஷனாகவே உருவாக்கிட்டு இருப்பாங்க எல்லாமே. அப்புறம் ஒரு செல் உயிரினம், 2 செல் உயிரினம், இப்படியே வந்து அப்புறம் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம், அப்புறம் செடி, அப்புறம் பார்த்திங்கன்னா நீர்வாழ் உயிரினம், அதிலிருந்து அப்படியே பறவை வருது இல்லையா, அந்த எவல்யூஷன் தேரி. அதுக்கப்புறம் குரங்கு வருது, குரங்குலேருந்து மனுஷன் வரான், இன்னை வரைக்கும் குரங்கும் இருக்குது, இன்னை வரைக்கும் மனுஷனும் இருக்கிறான். எந்த குரங்குக்கும் மனுஷன் பிறக்கல, எந்த மனுஷனுக்கும் குரங்கும் பிறக்கல. ஆனால் நம்ம கண்ணை மூடிட்டு நம்பிட்டு இருக்கிறோம் படித்தது. அது ஒரு அசம்ஷன், அவ்வளோதான். ஏன்னா உண்மை அவனுக்கு தெரியாது, அதனால் அசியூம் பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி ஆயிடும். ராமாயண மகாபாரதெல்லாம் நிஜத்தில் நடந்ததுன்னு சொன்னான். இன்னொரு விஷயம் என்னென்னா, நிஜத்தில் நடந்ததாக இருந்தால், உண்மையிலே நிஜத்தில் நடக்காமல் இருந்தால் தான் அவங்களுக்கு நல்ல பேர். நடந்திருந்தால் நல்ல பேர் கிடையாது. கிருஷ்ணர் ட்ரெஸ்ஸை பெண்களுடைய குளிக்கும்போது பெண்களுடைய ட்ரெஸ்ஸை எடுக்கிறது, ஒரு பெண்ணை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து மனிதர்களே பண்ண மாட்டாங்க இல்லையா. ஸோ 16,000 பெண்களை திருமணம் செஞ்சார்னு சொல்கிறது. அடுத்தது சுதர்ஷன சக்கரத்தை வச்சு நிறைய பேரை கொலை பண்ணதாக சொல்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதேமாரி இயேசுவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உண்மையில் இயேசுவை பற்றி அதில் நிந்தனை தான் இருக்கும், அதுவே மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இயேசு வந்து ஒரு அத்தி மரத்தை பார்த்து சாபம் விடுவார், அது உடனே கருகி போயிடும். பார்க்குறவனெல்லாம் விபச்சார சந்ததியினர்னு திட்டுவார், ஜாட்டையால் அடிப்பார். இந்த மாதிரி நிறையா அவருடைய பேரை கலங்கப்படுத்தக்கூடிய விஷயந்தான் இருக்கும். உண்மையிலே அது நடக்கலை அப்படின்னு நடந்துச்சுன்னு சொன்னால், உண்மையிலே அது அவங்கவுங்களுடைய பேருக்கு கலங்கத்தை தான் உண்மையில் ஏற்படுத்தும். சரி, இப்போ நம்ம ராமாயணத்துக்கு வருவோம். ஸோ மற்றதையும் இதே மாதிரி பண்ண முடியும், ஆனால் நேரம் பத்தாது. அதனால் ராமாயணத்தை மட்டும் எடுத்துக்கோ, ஏன்னா இப்போ அதை வச்சு தான் இந்த ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. சரி, அப்போ ராமாயணம் எதுக்கு எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னா, ஒன்று எதுக்காகவும் எழுதப்படலை, அது அவங்க மூலமாக வெளிப்படுது இல்லையா. ஒரு கனவு வர்ற மாதிரி அவங்க தியானத்தில் இருக்கும்போது சில காட்சிகள் வரும். அந்த காட்சிகளை வைத்து முதலில் சிலையைத்தான் வடித்தார்கள் கோயிலில். அதற்கு பிறகு தான் கதையை எழுதினாங்க. கதை எழுதினவங்க சிலையை பார்த்து எழுதலை, ஃபஸ்ட்டு அது தோன்றினதை கோயிலாக கட்டினாங்க. இப்போ ராவணன் வந்து சீதையை கடத்தினதெல்லாம் பழைய கோயில்களில் இருக்கும். ராமாயணம் உருவாகிறதுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட கோயில்கள்லே அது இருக்கும். அதற்கு பிறகு தான் ராமாயணம் எழுதுகிறாங்க. அந்த சிலையை பார்த்து எழுதலை, இவங்க எழுதுகிறாங்க. எழுதின பிறகு நம்ம அதை படிச்சுட்டு அங்கே போய் சிலையை பார்க்கும்போது பாரு இதெல்லாம் வந்து அதில் இருக்குது அப்படின்னு நினச்சிக்குவோம். மற்றபடி சிலையை வடித்தவனுக்கு இதை பற்றியும் தெரியாது, இதை எழுதுகிறவனுக்கு அதை பற்றியும் தெரியாது. இதே மாதிரி தான் பைபிள் குரானுமே. நிறைய பேர் சொல்லுவாங்க பைபிளை வந்து குரான் காப்பி அடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. இதில் இருக்கிறது அதில் இருக்குதுன்றது உண்மையே தவிர, இதை பார்த்து அவங்க எழுதலை. அவங்களுக்கு தோன்றியதை அந்த ஜிப்ரேல்ன்ற ஒரு ஆத்மா வந்து சொல்லுது இல்லையா, ஸோ அது பாட்டுக்கு சொல்லுது. அது பார்த்தா அதோட பெரும்பாலும் மேட்ச் ஆகுது. மற்றபடி அதை பார்த்து பார்த்து உட்காந்து இவங்க எழுதலை. ஆக்சுவலாக இந்து மதத்தில் உள்ள வேதங்களே பார்த்திங்கன்னா பைபிள் குரானோட நிறைய கதைகள் மேட்ச் ஆகும். ஆக்சுவலாக எல்லாத்தோடைய சாரமே பார்த்திங்கன்னா ராஜ்யத்தை இழப்பாங்க, மீண்டும் அடையிறது தான். அந்த ராஜ்யத்தை தான் சொர்க்கம்னு சொல்கிறது பைபிளில். மகாபாரத ராமாயணத்தில் ராஜ்யத்தை விட்டு துரத்திடுவாங்க பாண்டவர்களை, இங்கே ராமரை. மீண்டும் அவர் அந்த ராஜ்யத்தை எப்படி அடைகிறார். அங்கே பார்த்திங்கன்னா சொர்க்கத்தை விட்டு கடவுள் துரத்துறாரு, மீண்டும் சொர்க்கத்துக்கு வருவதற்கான வழி. ஸோ அப்போ எல்லா மதமுமே சொர்க்கத்துக்கு வர்றதை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. சரி, ஓகே. இதில் குறிப்பாக இந்த ராமாயணம் பார்த்திங்கன்னா எப்போ நடந்துச்சு அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்னோம், எல்லா வேதங்களும் எதிர்காலத்தில் நடக்க இருப்பதை, குறிப்பாக கலியுகத்தின் இறுதி காலமாகி இப்போ நடக்க இருப்பதைத்தான் அதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு பொண்ணு 5 பேரை கல்யாணம் பண்ணிட்டாங்க, திரௌபதி. இது யாருக்கு மகிமை? இது மகிமையா? இதில் அதுலேயே கேட்பாங்க, 5 பேரை கல்யாணம் பண்ண எப்படா பத்தினியாக இருக்க முடியும்ன்ட்டு கர்ணன் கேட்பான். ஸோ இதெல்லாம் கேட்குறதுடைய காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு பின்னாடி வேற ஒரு ரகசியம் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இது நிஜத்தில் நடக்க வாய்ப்பு கிடையாது அப்படியே அப்படிங்கிறது, அதுக்கான ஹிண்ட் அதிலே இருந்துக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதேமாரி ராமர் வந்து மறைஞ்சிருந்து வில்லு விட்டார், அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டெல்லாம் இருக்கும். சரி, இப்போ ராமாயணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போ நடக்குது அப்படின்னு பாருங்கள்.
இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மகாபாரதத்திலே 5 கணவனை திருமணம் செய்த காலம் எந்த காலம்? சத்தியுகத்திலே அப்படி நடக்கும்? அது கிருதாயுகம்னுவாங்க. கிருதாயுகத்தில் ரொம்ப ரொம்ப உயர்ந்தவர்கள், அதோடு கம்பேர் பண்ணும்போது திரேதாயுகத்தில் கொஞ்சம் தாழ்ந்தவர்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா ராமாயணத்திலே இருக்கும். அவர் திரேதாயுகத்தில் வாழ்ந்தாலும் கிருதாயுகத்தை சார்ந்த குணம் கொண்டவராக இருந்தார் அப்படின்னு அர்த்தம். இதை விட உயர்ந்தவர்கள் அங்கே இருந்தாங்கன்னு அர்த்தம். அப்போ அடுத்த யுகம் துவாபர யுகத்தில் இன்னும் நிலை தாழ்ந்து வரும். கலியுகத்தில் ரொம்ப ரொம்ப மோசமான நிலை வரும். ஸோ இதை இப்போ நாங்கள் சொல்கிறதெல்லாம் கடவுள் சொல்கிற விஷயத்தை வச்சு சொல்கிறோம். நேரடியாக இப்போ கடைசி இன்னொரு வருடம் சிவபெருமானே பூமிக்கு சொல்கிறார். அவரைத்தான் அல்லாஹ் பரமபிதான்றோம். கடவுள் ஒருவர் தான், அவர் மட்டும்தான் தாயின் கர்ப்பத்தில் பிறப்பதில்லை. மற்ற எல்லாரும் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தவர்கள். தாயின் கர்ப்பத்தில் பிறந்த யாரும் கடவுள் கிடையாது. சொல்கிறாரு, இந்த பூமியை முதலில் சொர்க்கமாக படைக்கிறேன். முதல் 2500 வருஷத்துக்கு இது சொர்க்கமாக தான் இருக்குது. அதில் பிறந்த முதல் குழந்தை தான் ஸ்ரீகிருஷ்ணர். அதனால தான் அவருக்கு அவ்வளோ மகிமை. அந்த கிருஷ்ணர் தான் திருமணமான பிறகு நாராயணன் ஆகிறார். அது ராஜ பதவியுடைய பேர். 1ஆம் நாராயணன், 2ஆம் நாராயணன்ட்டு 8 நாராயணன் இருப்பாங்க. அவங்கள கல்யாணம் பண்ணுற 8 வெவ்வேறு பெண்களை தான் அஷ்டலக்ஷ்மிகள், 8 லக்ஷ்மிகள்னு சொல்கிறது. அதேமாதிரி அடுத்த யுகம் திரேதாயுகத்தில் பார்த்திங்கன்னா 12 ராமர் சீதை இருப்பாங்க. இதெல்லாம் எந்த வேதத்துலேயும் இருக்காது. இந்த 4 யுகங்கள் இருக்கும், ஆனால் அதுவே லட்சக்கணக்கான வருடங்கள்னு சொல்லிடுவாங்க. அதனால தான் இவங்க கால்குலேட் பண்ணி அது 1 கோடி வருஷம் இருக்கும், இல்லை 45 லட்சம் வருஷம் இருக்கும் நடந்த ராமாயணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது மொத்தமே ஒரு கல்பமே 5000 வருடம் தான். இதில் முதல் பாதி தான் பிரம்மாவின் பகல், அடுத்த பாதி பிரம்மாவின் இரவுன்னு சொல்லப்படுது. அதாவது சொர்க்கத்தை பகல்னும் நரகத்தை இரவுனும் ஏன் சொல்லப்படுது? ஏன்னா சொர்க்கத்தில் வெறும் ஆனந்தம், நரகத்தில் வெறும் துக்கம். அதனால் இரவுன்றாங்க. ஏன் துக்கம் வருது அப்படின்னா, அஞ்ஞான இருளினால் சூழப்படுது. அங்கே ஞான ஒளி இருக்குது, அதனால் அது பகல். இது ஃபுல்லாக ஞானத்தை வச்சு அதை புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன ஞான ஒளி இருக்குது அப்படின்னா, சொர்க்கத்தில் இருக்கிற யாருமே தங்களை அழியக்கூடிய உடல் நினைக்க மாட்டாங்க. இதை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மானான்னு புரிஞ்சுக்கணும். ஆத்மானா உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால்தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அந்த ஆத்மா நான் கண் வழியாக பார்க்குறேன், வாய் வழியாக பேசுகிறேன், உடல் மூலமாக அனைத்து காரியத்தையும் செய்கிறேன்றது சதா ஞாபகம் இருக்கும். சதா ஆத்மாவிலேயே அவங்களுடைய கவனம் இருக்கும். ஒருவரை பார்த்து பேசும்போது கூட ஆத்மாவைத்தான் பார்ப்பாங்க. இதனால் சதா ஆனந்தமாக இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தமும் அமைதியும் தான். ஸோ ஆனந்தத்தை அவங்க வெளியில் தேட மாட்டாங்க முதல் 2500 வருஷத்துக்கு. ஆனால் அது அங்கே எல்லோரும் அழகாக இருப்பாங்க, தங்க வைர வைடூரியம் கொட்டி கிடக்கும், ஆனால் எதுலேயுமே புத்தி ஒட்டாது. 2500 வருடம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, புத்தி வெளியில் போகுது. அதுக்கு காரணம் ஆத்மான்றதை மறந்த உடனே உள்ளேருந்து வந்த ஆனந்தம் கட் ஆகுது இல்லையா? அப்போ ஆனந்தத்தை ஆத்மா தேடும், உள்ளே கிடைக்கல, அப்போ வெளியில் தேடுது. இப்போ வெளியிலிருந்து புலன்கள் மூலமாக அதை சுவைக்கிறதுனால புலன் இன்பத்துக்கு அடிமையாகிறாங்க. அப்போ என்ன ஆகுது? புத்தி மயக்க நிலைக்கு போகும்போது உள்ளுக்குள்ளே இருந்து வக்கர குணங்கள் வெளிப்படுது. அதுதான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். அப்போ சொர்க்கத்தில் காமம் இல்லையா? இல்லையே. அதனால தான் குழந்தைகளை மாதிரி பரிசுத்தமானவர்கள் மட்டுமே சொர்க்கத்துக்கு வர முடியும்னு பைபிளில் இயேசு சொல்வார். ஸோ அப்போ எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் அடைவாள். பரிசுத்தமான ஆத்மாவுடைய எண்ணத்திற்கு அவ்வளோ சக்தி இருக்கும். இதை தான் யோக பலம்னு சொல்கிறது. ஸோ யோக பலத்தில் தான் குழந்தையே பிறக்குது. அங்கே இருக்கிற அத்தனை பேரும் அப்படி தான் பிறப்பாங்க. அதனால தான் அத்தனை பேரும் கோயில் கட்டி கும்பிட்றோம். கிறிஸ்தவ மதத்தில் இயேசு மட்டும் அப்படி பிறந்ததாக நம்பப்படுது. அதனால் அவரை மட்டும் அவங்க வணங்குறாங்க. ஸோ இப்போ எப்போ இந்த ராமாயணம் நடக்குது, மகாபாரதம் நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இருக்காது. நரகத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இங்கே துவாபரயுகத்தில் பாவம் செய்ய ஆரம்பிக்கிறோம். கலியுகத்தில் வரும்போது தண்டனை அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம். தண்டனையும் அனுபவிக்கிறோம், பாவமும் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா எது பாவம் எது புண்ணியம்னு யோசிக்கக்கூடிய சக்தி இழந்துடுது ஆத்மா. ஸோ இதை கலியுகத்தின் இறுதியில் இறைவன் சொல்லிக் கொடுக்கிறார். ஆத்மானு உணர்ந்து இருக்கிற வரைக்கும் எந்த பாவமும் செய்யலை. ஆத்மா வெளி உலகத்தில் மயங்கலை. இப்போ ஆத்மா ஃபுல் மயக்க நிலைக்கு வந்துடுச்சு உடல்ன்ற உணர்வில். அப்போ உடலே நான் கிடையாது, ஆத்மானு உணர்ந்து ஆத்மாவின் தந்தையாகிய சிவபரமாத்மாவை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. ஆத்மா மயக்கத்திலிருந்து வெளியேறும். ஆத்மாவை பீடிச்சிருக்கக்கூடிய இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்ன்ற 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடமும் இருக்கிறது தான் 10 தலை ராவணன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த ராவணனை
இந்த ராவணனுக்கு எல்லா ஆத்மாக்களும் அடிமையாக இருக்கிறோம். ஸோ இந்த ராவணன் கிட்ட வந்து நம்மை மீட்பதற்கு தான் கடவுள் வந்திருக்கிறார். எப்படி மீட்கிறது? உடம்பே கிடையாது, ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. இறைவனும் ஒரு ஆத்மா தான், அதனால தான் பரமாத்மான்னு சொல்கிறோம். கடவுள் யாருன்னு தெரியாதனால கிருஷ்ண பரமாத்மான்றாங்க. உடல் இருக்கிறவருக்கு கிருஷ்ணர்னு பேர், உடம்புக்கு பேர். உடலே எடுக்காதனால தான் ஒரு பேர் பரமாத்மா. சிவ பரமாத்மா தான் கரெக்டானது. ஸோ அவர் ஒரு வயோதிகர் உடலில் பிரவேசிக்கிறார். அவருக்கு பிரம்மான் பேர் வச்சு அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்கிறார். கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு. ஆல்ரெடி கடவுள் வந்து 88 வருஷம் முடிஞ்சிச்சு. அப்போ இன்னும் எத்தனை வருடங்கள் மீதி இருக்குதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அவ்வளோ உலக அழிவுடைய விளிம்பில் இருக்கிறோம். ஆனால் இப்போ உலகம் எப்படி இருக்குது? ஆணும் பெண்ணும் கள்ளத்தொடர்பு எக்கச்சக்கம் இல்லையா? ஒரு பொண்ணுக்கு 50 புருஷன் இருப்பான் உலக அழிவின் பொழுதுன்ட்டு ஒரு கிறிஸ்தவர் சகோதரி சொன்னாங்க. ஸோ அது பைபிளில் எங்கே இருக்குதுன்னு தெரில. ஆனால் அந்த மாதிரி தான் இப்போ உலகம் இருக்குது இல்லையா? லீகலாக இல்லாட்டினா கூட இல்லீகலாக கள்ளத்தொடர்பு அந்த மாதிரி இருக்குது, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. ஸோ அப்போ திரௌபதி 5 புருஷன் கொண்டதாக சொல்கிறது இந்த காலகட்டத்தை குறிக்கிறது. ஆனால் அந்த மாதிரி நேரத்திலும் அவள் தூய்மையாக இருந்தால் அப்படிங்கிற விஷயம் அதுவும் ஒரு ஹிண்ட்டாக அங்கே கொடுக்கப்படும். துகில் சபையினர் முன்பு அவள் மானபங்கப்படுத்தப்படும் போது, சூரியனும் காற்றும் பார்க்காத என் உடலை இங்கே நிர்வாணப்படுத்துகிறான் துரியோதனன் துச்சாதனன் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ எப்படி அவங்க 5 பேரோட காமத்தில் இருந்திருப்பாங்களா? யோசிச்சு பாருங்கள் இல்லையா? ஆனால் அந்த மாதிரி உலகத்தில் அவங்க தூய்மையாக இருந்தாங்க. அதேமாதிரி ராமாயணத்தில் பார்த்திங்கன்னா தசரதனுக்கு 1000 மனைவிகள். அப்போ அதுவும் இதே விஷயம்தான் இல்லையா? கலியுகத்தின் இறுதியில் நடக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி சம்பவங்கள் துல்லியமாக அது நடக்கலை, அந்த மாதிரி உலகம் இருக்குது. அந்த மாதிரி காலகட்டத்தில் ஒருவனுக்கு ஒருத்தியாக ஒருவர் வாழ்ந்தார், அதுதான் ராமர். ஆனால் அந்த ஒருவனுக்கு ஒருத்தின்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு மனைவியோடு வாழ்ந்தார், சீதை ஒரு கணவன் ராமரோடு வாழ்ந்தார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் ராமாயணத்தை நல்லா பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் நிறைய தடவை அந்த ராவணன் கிட்ட வந்து சீதை வரும்போது சந்தேகப்படுறாரு, இப்படியெல்லாம் சர்ச்சை ஆகும் இல்லையா? ஸோ அப்போ வந்து அக்னி பிரவேசம் பண்ணுவாங்க அவங்க தூய்மையானவங்கன்னு நிரூபிக்கிறதுக்கு. ராமரை தவிர நான் யாரையாவது ஒரு சனம் நினைச்சிருந்தாலும் நான் எரிஞ்சிடுவேன்னு சொல்லி தான் அவங்க வருவாங்க. ஸோ வந்துடுவாங்க. ஸோ ராமரை தவிர யாரும் நினைக்கலன்னு அர்த்தம். அடுத்தது கடைசியிலும் இதே மாதிரி மறுபடியும் அப்புறம் மறுபடியும் காட்டுக்கு போயிடுவாங்க, மக்கள் சந்தேகப்படுறாங்கன்ட்டு. போயிட்டு கடைசியாக வரும்பொழுது என்னால் இதை தாங்க முடியல, நான் ராமரை மட்டும்தான் நினச்சது உண்மையாக இருந்தால் பூமாதேவி என்னை அழைச்சிட்டு பண்ணும்போது பூமி பழக்கம் பூமாதேவி வந்து அவங்கள கூப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் உண்மையிலே அவங்க ராமரை தான் நினச்சிட்டு இருந்தாங்களா அப்படின்னா, ராமாயணம் பார்த்திருந்தாலோ படித்திருந்தாலோ தெரியும், சீதை சிறு வயதிலிருந்தே தீவிர சிவபக்தை இல்லையா? அவங்க வீட்டிலே அந்த சிவதனுசை யார் தூக்குறாங்களோ அவங்களுக்கு தான் கல்யாணம்னே சொல்லுவாங்க. ஸோ அப்போ தான் இவர் தூக்கி உடச்சிடுவார். உடச்சதுடைய அர்த்தம் என்னன்னா, இறைவனுடைய அந்த சிவதனுசு அந்த வில் எதை குறிக்குதுன்னா இறைவனுடைய வழி, அந்த வழியை மீறிடுறார். ஏன்னா காமத்தில் திருமணம் ஆகிறது அப்படின்னும்போது காமத்தில் விழறாங்கன்ற அர்த்தம் வருது. ஸோ அப்படி விழுந்தவங்க எப்படி அதிலிருந்து வெளியில் வராங்க தூய்மையா அப்படிங்கிறது தான் ராமாயணத்துடைய கதையே. அப்போ 1000 ஸோ இதே மாதிரி தான் ராமருமே. ஏன்னா அதிலே கேட்பாங்க, சின்ன வயசுலேயே ராமர் சில விஷயங்கள்லாம் நல்லா பண்ணும்போது இவருக்கு யார் இதை சொல்லி கொடுக்குறாங்க? ஸோ அதுதான் புரியாத புதிர். அதே மாதிரி தர்மருக்கு மட்டும் எப்படி அவ்வளோ நல்லவராக இருக்கிறார்? அவருக்கு யார் சொல்லி கொடுக்குறாங்க? ஸோ கடைசியில் கிருஷ்ணர் கீதையை சொன்னாருன்றாங்களே தவிர தர்மர் கூடவே கிருஷ்ணர் இருக்கிற மாதிரி காட்ட மாட்டாங்க, அர்ஜுனன் கூட இருக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. ஸோ அப்போ இவங்களுக்கு யார் இந்த ஞானத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த கலியுகத்தின் இறுதியில் சிவபெருமான் அந்த பிரம்மா வாய் வழியாக கொடுக்குற ஞானத்தினால நாம காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தை வெல்வதைத்தான் அங்கே கதையாக வடிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்போ 1000 மனைவி கொண்டவர்கள் வாழக்கூடிய இந்த கலியுகத்தில் இறைவனை தவிர யாரையுமே நினைக்காமல் இருந்து காமத்தை வெல்றார் ராமர். அதே மாதிரி சீதையும் வெல்றாங்க அப்படிங்கிறது தான் அதோடைய சாரமே. இப்போ
இந்த ராமாயணத்தில் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அப்போ இது வந்து வெளிப்படுது, கடவுளுடைய ஞானம் கதை வடிவில் வெளிப்படுது. அது என்ன கதை வடிவில் வெளிப்படுதுன்னா, ஜென்ரலாக நீங்கள் ராமாயணம்லாம் பார்த்துருப்பீங்க, பார்க்கும்போது நமக்கு டென்ஷன் ஆகும். இந்த ஞானத்தை கேட்காதவங்களுக்கு சொல்கிறேன், டென்ஷன் ஆகும். ஏன் இப்படி பண்ணியிருக்கலாமே ராமர், ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு தோணும். அதே மாதிரி அங்கேயுமே மகாபாரதத்துலையுமே எதுக்கு இவர் சூதாட்டம் விளையாட போகிறார், அவன் தான் வேணும் தான் கூப்பிட்றான் தான் தெரியுது இல்லை, ஏன் இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு டென்ஷன் ஆகும். ஸோ அங்கே ஏன் டென்ஷன் ஆகுதுன்னா, நம்ம மனித வழியை கொண்டு யோசிக்கிறோம், ஆனால் அவங்க நடைமுறைப்படுத்துறது இறைவனுடைய வழி. ஸோ அந்த வழி தான் மறைஞ்சிருக்குது. இப்போ இதெல்லாம் அந்த ராமாயணத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்க்க புரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் அதை பற்றிய இப்போ நம்ம போட ஆரம்பிக்கிறோம் வீடியோவை. ஸோ இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் எபிசோட் போட்டோம், இப்போ 2வது எபிசோடு. அதில் சொல்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். பாயசம் குடித்து பிறக்கிறாங்க. ஸோ அது நம்ம ஏற்கனவே சொன்னோம், சொர்க்கத்தில் காமம் இல்லாமல் பிறக்கிறதா தான் அப்படி காட்டுறாங்க அப்படின்ட்டு. அது இல்லாமல் இப்போ இறைவனுடைய ஞானத்தை கேட்டு நாம் பிறக்கிறோம் அவருடைய குழந்தையாக. சரி, இப்போ வந்து பாயசம் குடிக்கிறாங்க, குழந்தை பிறக்குது. எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் தான் பிறக்குது. ஆனால் தசரத மகாராஜாவுக்கு ராமரைத்தான் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அந்த நாமகரணம் பண்ணுறாங்களே, குழந்தைக்கு பேர் வைக்கும்போது வசிஷ்ட முனிவர் அகிலத்தை ஆளப்போகிறான் ராமன், ஸோ இவனுக்கு ஈடு இணை யாரும் இல்லைன்ட்டு ரொம்ப புகழ்வார். மற்றவங்களையும் புகழ்வார், பட் இவரை ரொம்ப புகழ்வார். எல்லாமாவும் ஆனந்தமாக ஏன்னா தசரதனுக்கு 3 மனைவி, 1000 மனைவின்றது ஒரு கதை. பட் ஆனால் ராமாயணத்தை முக்கியமாக காட்டுறது பார்த்திங்கன்னா இந்த 3 மனைவி தான் காட்டுவாங்க. ஸோ அந்த 3 மனைவியுமே நம்ம மகனை புகழறாங்கன்ற உணர்வில் தான் இருப்பாங்களே தவிர, கோசலையுடைய மகனை மட்டும் புகழறாங்க, நம்ம மகனை புகழலையே அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் அந்த 1000 மனைவியை கல்யாணம் பண்ணுறது, 3 மனைவியை கல்யாணம் பண்ணுறது, இதெல்லாம் இப்போத்தைய விஷயம். இந்த காலகட்டத்தில் கடவுளுடைய வழிப்படி நடந்து அப்படி ஒரு ஈகோ இல்லாமல் இருக்கிறது எப்படிங்கிறது தான் அங்கே கதை. அது வந்து கடவுள் கொடுக்குற ஞானத்தின்படி நடந்தால்தான் அது சாத்தியம், இல்லைன்னா முடியாது. ஸோ அப்போ 3 பேரும் அதே மாதிரி தசரத மகாராஜாவுக்கு ராமரை தான் பிடிக்கும். வந்தோடனே ராமருங்க அவரை பார்க்காம என்னால் இருக்கவே முடியலன்னுவாங்க. ஆக்சுவலாக ஒவ்வொரு தாயுமே அப்படி தான் சொல்லுவாங்க. அவங்கவுங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தால் கூட, சுமித்திரைக்கு 2 குழந்தை கூட இருக்கும், ஆனாலும் எல்லோருக்கும் பிரியமானவராக ராமரை தான் இருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயமாக இருக்குது இல்லையா? ஒரு குடும்பத்தில் ஒரு அண்ணன் தம்பி இருக்கிறாங்க அப்படின்னாலே, அந்த அவங்களுடைய அப்பா வந்து ஒரு அண்ணனுடைய பையனுக்கோ அல்லது தம்பியோடைய பையனுக்கோ மட்டும் ஏதாவது ஒன்று பண்ணிட்டா இன்னொருத்தருக்கு செம காண்டாகும், பேரக்குழந்தைக்கே. அப்போ மகனுக்கே இப்படி இருக்குதுன்னா எவ்வளோ பிரச்சனை வரும். ஆனால் அவங்களுக்குள்ளே அது இருக்கவே இருக்காது. ஸோ அதுதான் அங்கே செய்தியே. எந்த இடத்துல சாத்தான் போடுறான், அப்போ பார்த்திங்கன்னா மந்தரைன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அது யாருன்னா கைகேயியோடைய பணிப்பெண். அப்போ அவளுக்கு அவள் எப்பயுமே கருப்பு ட்ரெஸ்ஸில் இருப்பாள், மனசு கருப்புன்னு காட்டுறதுக்காக தான் அப்படி கொடுக்கப்பட்டிருக்குது. இதில் என்னென்னா, அவள் வந்து கைகேயி கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாள், இது அநியாயம், இப்போ தான் பேரே வைக்கிறாங்க, அதுக்குள்ளே ராஜா ஆக்கிறதுக்கு வேலை பார்க்குறாங்க, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, நம்ம பரதன் தான் ஆட்சி செய்யணும், அதாவது கைகேயுடைய மகன் தான் ஆட்சி செய்யணும், இதை நீ விடக்கூடாது, நீ ஏன் இப்படி முட்டாளாக இருக்கிற இப்படின்னு ஏற்றி விடுவாங்க. இந்த 4 குழந்தைக்கும் நாங்கள் தாய் தான், அதனால் நீ இப்படிலாம் லூசாட்டம் பேசாத அப்படிங்க. அதேமாதிரி ராமரை புகழ மந்தரைக்கு ரொம்ப கோபம் வரும். ஸோ அதை வந்து கூனின்னும் சொல்லுவாங்க தமிழில், கூணு விழுந்து நடக்கிறதுனால. அப்போ ராமரையே, அதாவது ராமர் முதல்ல குழந்தையாக இருக்கும்போது ஒவ்வொருத்தங்களும் கொஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கைகேயி ஒரு தடவை தூக்கி கொஞ்சும்போது என்ன பண்ணுறாரு, அம்மான்னு அப்போ தான் முதல்ல அந்த குழந்தை சொல்லும்.
ஆஹா, ராமர் என்னை பார்த்து அம்மான்னு சொல்லிட்டான்ட்டு அப்படியே ஆனந்தத்தில் பூரிச்சிட்டு இவங்க ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. வந்து கொஞ்சிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ மந்திரை பார்த்து டென்ஷன் ஆகிடுவா. உன்னுடைய மகன் கீழே உட்காந்துட்டு இருக்கிறான், உன் மடியில் ராமன் இருக்கிறான், உன் மகன் இருக்க வேண்டிய இடத்துல ராமனை வச்சுட்டு ராமன் இருக்கிற வேண்டிய இடத்துல நீ உன் பையனை போட்டு வச்சுருக்கிறன்ட்டு ராமரை புட்டிங்கிட்டு வந்து தரையில் போட்டு தரையில் இருக்கிற பரதன் அந்த குழந்தைய தூக்கி மடியில் வைப்பாங்க. அப்போ வந்து செம்ம டென்ஷன் ஆகிடுவாங்க கைகை. நீ பண்ணுறது தப்பு, உனக்கு ஏன் இவ்வளோ விஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி ராமர் முதலே நடப்பார். இதே மாதிரி பரதனும் நடக்கணுன்றதுக்காக தான் நான் இப்படி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் தப்பு, ஒழுங்காக ராமரை எடுத்து என் கையில் கொடுன்னொடனே வேறு வழி இல்லாமல் கொடுப்பாங்க. ஸோ இப்படியே தான் ஒவ்வொரு தடையும் இந்த மந்திரை சொல்கிறதெல்லாம் கேட்காத ராமா அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் அந்த சீரியலாக பார்க்கும்போதே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் அதில் அவ்வளோ ரகசியம் இருக்கும். ராமாயணத்தில் எழுதப்பட்ட அத்தனையும் படமாக ஆக்கப்பட்டிருக்கான்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஆக்கப்பட்டதுலேயே அவ்வளோ ரகசியங்கள் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம எபிசோடாக சொல்கிறோம். அப்போ பார்த்திங்கன்னா இது பிற்காலத்தில் வளர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ராமர் வந்து காட்டுக்கு போகிறதுக்கு காரணமாகவே கைகையை தான் மாறுறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த கைகையை சின்ன வயசுலேருந்து சொல்ல ஒரு டைமுக்கு அப்புறம் மனம் மாறும். அதுக்காக தான் இந்த கெட்டவர்கள் குறிப்பாக நம்மை புகழறவங்க கிட்ட ரொம்ப ஏன்னா நம்ம புகழறவங்க புகழும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு நம்ம அடிமையாக இருப்போம். அவங்க நினச்சா எப்படி வேணாலும் உங்களை வந்து தப்பான வேலையை பண்ண வைக்க முடியும். ஏன்னா அவங்க சொல்கிறது நமக்கு அப்படியே காதில் தேன் பாய்ச்சுற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அப்படி தான் இருப்பா கைகை. ஆனால் அப்படிப்பட்டவளே ஒரு டைமில் வந்து மனம் மாறிடுவா. குறிப்பாக முடிசூட்டுற நாள் வரும் பொழுது, ராமருக்கு முடிசூட்டப்படுறாங்கன்னும் பொழுது, அது வரைக்கும் கைகை உன்னுடைய மகன் யாருன்னு சொன்னாலே ராமன் தான் சொல்லுவாங்க. அப்படி இருந்தவளுக்கு திடீர்னு மனம் மாறுது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள கூட வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மெசேஜும் இருக்குது. இன்னொரு மெசேஜ், அந்த மந்திரைன்றது கைகையோடைய மனம்தான் இல்லையா, ஸ்லைட்டாக எட்டி பார்க்குது இல்லையா. ஒருத்தர் புகழும்போது அப்படியே கோபம் வராது, பட் ஸ்லைட்டாக ஒரு மாதிரி ஆகுது இல்லையா, அங்கேயே மந்திரை உருவாயிட்டா நம்ம மனசில். அது அப்போவே அழிக்கணும். அழிக்கலை அப்படின்னா ஒரு டைமுக்கு அப்புறம் அது வளர்ந்து ஒரு டைமுக்கு அப்புறம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். இதைத்தான் கடவுள் சொல்வார், வீண் எண்ணம் எதிர்மறை எண்ணங்களை வரவே விடாதீங்கன்ற. ஸ்லைட்டாக தோன்றும் போது அதை எரிச்சிடணுன்றார். அது எப்படி சாத்தியம்? அதுக்கு தான் கடவுள் சொல்கிறார், என் நினைவிலிருந்து நான் சொல்லும் அந்த ஞானத்தை, முரளின்னு சொல்லுவாங்க. அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. பிரம்மாவாய் வழியாக சிவபெருமான் சொல்கிற ஞானம் அது எல்லாமே இந்த விஷயத்தை தான் சொல்லும். ஸோ எவ்வளோ மோசமான துக்கத்தை ஒருத்தர் கொடுத்தா கூட அவரை பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன நெகட்டிவ் எண்ணம் கூட வரக்கூடாது அப்படிங்கிறார். ஸோ அந்த கடவுள் கொடுக்குற செய்தி தான் அங்கே அந்த கதையில் வெளிப்பட்டு இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள். அப்போ அந்த ராமர் வந்து அந்த கடவுளுடைய வழிப்படி அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நபராக காட்டப்பட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி அங்கே தர்மர் கடவுளின் வழிப்படி அதிகமாக நடக்கக்கூடியவர். மற்றவர்களும் கொஞ்சம் வரிசைக்கிரமமாக இருக்கிறதுனால மற்றவர்களுக்கெல்லாம் கோபம் வர மாதிரி இருக்கும். இப்போ ராமர் வளரும் பொழுது பார்த்திங்கன்னா, ஒரு தடவை மாமரத்தில் இருக்கிற மாம்பழத்தை வந்து அம்பு விட்டு அடிப்பாங்க எல்லோரும். அப்போ மாம்பழம் விழும். ஸோ எல்லோரும் ஒரே நேரத்தில் விட்டதுனால யார் அம்பு விட்டதுன்னு தெரியாது. ஸோ அப்போ சத்ருகன் சொல்லுவான், பரதன் விட்ட அம்பில் தான் விழுந்திருக்கு. லக்ஷ்மணன் சொல்லுவான், இல்லை இது ராமர் விட்ட அம்பில் தான் விழுந்திருக்கு அப்படின்னு சண்டை வரும். ஏன்னா ராமர் விடுற அம்பு வந்து குறி தப்பாது அப்படின்னு ரொம்ப சின்ன வயசுலேயே இது நடக்கும். அப்போ ஒரு சண்டை போடுற மாதிரி ஆகிடுவாங்க சத்ருகனும் லக்ஷ்மணனும். ஏன்னா சத்ருகனுக்கு இவங்கள ரொம்ப பிடிக்கும், பரதனை. அதே மாதிரி லக்ஷ்மணனுக்கு ராமரை ரொம்ப பிடிக்கும். அப்போ ராமர் சொல்லுவார், எதுக்கு சண்டை போடுறீங்க, யார் அடித்தா என்ன, இப்போ நானே அடிச்சிருந்தாலும் அந்த கனி யாருக்கு சொந்தம், 4 பேருக்கு தான் சொந்தம். அப்புறம் என்ன, நான் அடித்தால் என்ன, பரதன் அடித்தால் என்ன. இதே தான் கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டை விட்டு துரத்தும் போது கூட இந்த ராஜ்யத்தை நான் ஆண்டால் என்ன, என் தம்பி ஆண்டால் என்னன்னு சொல்லிட்டு சிரிச்ச முகத்தோடு போவார். ஸோ அப்போ என்னென்னா, அந்த எண்ணிதுன்ற உணர்வு கொஞ்சம் கூட இல்லாமல் இருந்தால் மட்டுமே இது சாத்தியம்.
ஏன்னா இப்போ கடவுள் இந்த ஞானத்தை ஏன் தெரியுமா கொடுக்குறாரு? கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு கொடுக்கறதுக்கு காரணமே இந்த பூமி சொர்க்கமாக போகுது. அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக இந்த ஞானம், போகிறதுக்காக மட்டும் இல்லை, சொர்க்கத்தில் ராஜ்யம் நடக்கும், ராஜாராணி ஆட்சி நடக்கும். அப்போ அங்கே உயர்ந்த பதவியாக ராஜ பதவி அடையிறதுக்கான ஞானம். அதனால தான் இது பேர் ராஜயோகம். அப்போ அங்கே உண்மையாக அங்கே ராஜா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ ராஜா வந்து சுயநலமிக்கவனாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த ராமருடைய கேரக்டரில் சின்ன வயசுல இருந்தே அது வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த அப்போ வந்து தூரத்தில் இருந்து அவங்க தாய்மார்கள்லாம் பார்த்து சொல்லுவாங்க, ராமருக்கு பகைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. தன்னுடைய சந்தோஷம் ஃபுல்லாக தன் சகோதரர்களின் சந்தோஷம். சகோதரர்கள்ன்றதுடைய அர்த்தம் உண்மையிலே என்ன அப்படின்னா, சிவன் தான் எல்லா ஆத்மாவுக்கும் அப்பா. அப்போ எல்லா ஆத்மாக்களும் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள் தானே. ஸோ அப்படி மற்ற சகோதரர்களின் ஆனந்தத்தையே தன்னுடைய ஆனந்தமாக நினைக்கிறது தான் ஒரு ராஜாவுடைய உண்மையான குணமாக இருக்க முடியும். ஸோ அந்த குணத்தைத்தான் இப்போ கடவுள் போதிக்கிறார். அதைத்தான் வந்து ஸ்ரீராமர் வந்து அங்கே வெளிப்படுத்துகிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முதல்ல வெளியில் வராங்க ஒரு உற்சவம், ஒரு ஃபங்க்ஷனில். அப்போ பார்த்திங்கன்னா நான் ராமரை பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு மூதாட்டி வருவாங்க. ஸோ இதே மாதிரியே பைபிளில் பார்த்திங்கன்னா நான் இயேசுவை பார்க்கணுன்ட்டு ஒருத்தவங்க வருவாங்க. ஸோ அதேமாதிரி இங்கே வராங்க. வரும்பொழுது அவர் தேரில் மேலே இருக்கிறார், கீழே அந்த மூதாட்டி இருக்கிறாங்க. திலகமிடணுன்ட்டு இப்படி எடுத்து வைக்கிறாங்க, எங்கே அவர் மேலே இருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் இறங்கி வந்து கீழே வந்து அந்த மூதாட்டியோடைய கையை பிடிச்சி அந்த திலகத்தை வச்சு இப்படி வைக்க வைப்பார். உடனே அவங்க சந்தோஷமாயிடுவாங்க. நான் ராமருக்கு திலகமிட்டேன், இந்த கையால் திலகமிட்டேன். ஸோ இதோடைய விஷயம் என்ன அப்படின்னா, மக்களை திருப்திப்படுத்துறது. இது வந்து ராஜாவுடைய கேரக்டர். ஸோ அந்த குணத்தை இப்போ கடவுள் சொல்கிறார். அதாவது கடவுள் சொல்லுவார், ஸோ இங்கே மெயின் வந்து சொர்க்கத்தில் நாராயணன் ராஜ்யம் நடக்கும் ஆரம்பத்தில். ஆனால் வேதத்தில் தவறுதலாக துவாபரயுகத்தில் கிருஷ்ணர் பிறந்ததாக போட்டிருப்பாங்க. உண்மையில் அவர் சத்தியுகத்தில் பிறப்பார். துவாபரயுகம் நரகம். அவர் என்ன பாவம் பண்ணார்? நரகத்தில் வந்து பிறக்கிறதுக்கு. மகாபாரதத்தில் சொன்ன மாதிரி சண்டையெல்லாம் நடந்தால் அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நாம் எதுக்கு முயற்சி பண்ணணும்? ஸோ சொர்க்கத்தில் எந்த சண்டையும் நடக்காது, யாருடைய மனைவியும் யாரும் கடத்திட்டு போக மாட்டாங்க. அதெல்லாம் இப்போ கலியுகத்தின் இறுதியில் நடக்குது. கலியுகம் முடிஞ்சு வரப்போகிறது சத்தியுகம். கலியுகத்தில் நடக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போய் சத்தியுகத்தில் நடந்ததாக போட்டுட்டாங்க. பக்கத்து யுகம் இல்லையா? அதனால் அப்படி ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. ஸோ அதேமாதிரி ஒரு தடவை விளையாடிட்டு பரதன் மட்டும் தனியாக அவங்க அம்மாவை பார்க்க வரும்போது பாதியிலே மந்திரை பிடிச்சி, உன்னை ஒரு இடத்துக்கு இட்டுட்டு போகணுன்ட்டு அரசவைக்கு இட்டுட்டு போயிட்டு அந்த ராஜா உட்கார்ற சிம்மாசனத்தை காட்டுவாள். இது அப்பா உட்கார்ற சிம்மாசனமாச்சு, இங்கே எதுக்கு அழைச்சிட்டு வந்தீங்க? நான் ஆமாம், இதில் நீ உட்காரணும். நான் எப்படி உட்கார முடியும்? அதை அப்பா தான் நான் உட்கார முடியும். இப்போ இல்லை, நீ பெருசானப்புறமா உங்களுக்கு என்ன தெரியாத, இதை வந்து மூத்தவர் தான் ராஜாவாகணும். ஸோ ராமர் அண்ணா தான் எங்களையும் எங்கள் நாட்டையும் ஆளணும். ஏன்னா அண்ணன் வந்து அப்பாவுக்கு நிகர்னு எங்கள் அம்மா சொல்லி வளர்த்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னோடனே அவள் டென்ஷன் ஆகிடுவாள். இல்லை நீ தான் ஆகணுன்னொடனே இந்த மாதிரி அண்ணனுடைய இடத்துக்கு ஆசைப்படுறது கூட ஒரு மிகப்பெரிய பாவமாக நான் நினைக்கிறேன், என் அண்ணனை நான் கடவுளாகவே நினைக்கிறேன்ட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவார். ஸோ இந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய மெசேஜ். ஏன்னா இதுக்கு முன்னாடி அது அப்படி தான் இருந்தது இல்லையா? இப்போ கூட பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து மூத்தவர் தான் அதாவது இப்போல்லாம் வந்து ஒரு குழந்தை 2 குழந்தை தான் இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் 8 குழந்தை 10 குழந்தை 15 குழந்தை எல்லாம் கூட இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா மூத்தவர் அந்த கடைசியில் குறிப்பாக பெண் குழந்தையாலும் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கடைசி பெண் குழந்தைக்கு திருமணமாகிற வரைக்கும் அவர் திருமணம் பண்ண மாட்டார். அதுக்குள்ளே அவருக்கே 50 வயசு ஆகிடும். இதுக்கப்புறம் எதுக்கு திருமணம்ன்ட்டு அப்படியே விட்டுருவார். ஸோ அந்த மாதிரி ஒரு தியாகியாக அண்ணன் இருப்பாங்க. அதே மாதிரி அண்ணனை வந்து ஒரு அப்பா மாதிரி மரியாதையும் கொடுத்தாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் மாறுது. இளையவர்கள் வந்து சம உரிமை கேட்டால் பரவாயில்ல, இருக்கிறதையும் ஃபுல்லாக அண்ணன்கிட்ட இருந்து சுரண்டி அவங்கள நடுத்தரில் நிறுத்துறது வந்து திரும்புகிற பக்கமெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதே விஷயம்தான் பார்த்திங்கன்னா முதலாளி தொழிலாளி அந்த உறவுமே. ஸோ இப்போ சமீபமாக வந்து ஒருத்தர் இறந்தார் இல்லையா, ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டார் இல்லையா.
ஸோ அவர் சொல்கிறார், நம்ம தாத்தாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, சாமி சாமி சாமின்ட்டு இவங்க வேலை செஞ்சதுக்கு கூலி வாங்க போகிறாங்க, அதுக்கு எதுக்கு அந்த ஆள் சாமின்னு சொல்லணும், அவ்வளோ அறியாமையில் இருந்தாங்க. இப்போ அதே மாதிரி போய் அரசியல் தலைவர்ன்ட்டு அதை அரசியலை வச்சு சொன்னார். ஆனால் அப்போ சொர்க்கத்தில் வந்து ராஜா ராணி தன்னுடைய மக்களை தன்னுடைய குழந்தைகளாக பாவிப்பாங்க. உண்மையிலே தன் குழந்தை காட்டுற அதே அன்பு இருக்கும். அந்த பதவி மட்டும்தான் குழந்தைக்கு கிடைக்குமே தவிர மற்றபடி அன்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியே காட்டுவாங்க. அதேமாரி பிரஜைகளும் ராஜா ராணியை வந்து அப்பா அம்மாவாக நினைப்பாங்க. ஸோ அப்படி இருந்த காலம். ஸோ அதே மாதிரி தான் முதலாளி தொழிலாளி உறவுமே பார்த்திங்கன்னா முதலாளி வந்து தன்னுடைய குழந்தை மாதிரி தன் வீட்டில் வேலை செய்கிறவங்கள பார்த்துக்குவாங்க. பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெருசாக வேலை இருக்காது. ஒரு பெரிய எஜமானன் இருக்கிறாருன்னா நிறைய வேலைக்காரங்க இருப்பாங்க. ஸோ ஒருத்தர் செய்கிறத ஒரு 100 பேர் சேர்ந்து செஞ்சால் என்ன வேலை செஞ்சிட போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக வேலையே இருக்காது. ஆனாலும் அவங்க சாப்பாடு போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதோடைய நினைவாக இன்னைய வரைக்கும் பார்த்திங்கன்னா போகி பண்டிகை வந்துச்சுன்னா அந்த சின்ன சின்ன வேலை செய்கிறவங்களாம் வந்து பொங்கல் காசுன்ட்டு வருவாங்க. அது அப்போத்தைய பழக்கத்தை வந்து இப்போ வரைக்கும் தொடர்றாங்க. இப்போ யாரும் வேலை செய்கிறதில்ல. பட் இருந்தாலும் அதை கேட்டு வராங்க இல்லையா, அது பார்த்திங்கன்னா அப்போத்தைய பழக்கம். ஆனால் இதை நெகட்டிவாக மந்தரை தான் இன்றைக்கி எல்லாருடைய மனதிலும் வந்துடுச்சு. ஸோ புரட்சி அப்படின்ற பேரில் என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன அவங்களுக்கு அடிமையா அப்படின்னு சொல்லி இப்போ யாருக்குமே வேலை இல்லாத நிலைமை வந்துடுச்சு. அப்போ இதை பற்றி கவலையே கிடையாது இல்லையா. இந்தந்த ஜாதியில் பிறந்தாங்கன்னா அந்தந்த தொழில் கன்ஃபார்ம் அவங்க தான் வந்து பண்ண போகிறாங்க. அப்படி அவங்களுக்கு வேலையே இல்லாட்டினாலும் அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய முதலாளி அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, எல்லாமே கொடுப்பாங்க. பண்டிகையான நிறைய காசு துணி. அப்போ என்ன அர்த்தம், ஒட்டுமொத்த உலகமும் ஒரு குடும்பம் மாதிரி இருந்தது. ஸோ இப்போ நான் சொல்கிறதெல்லாம் 2-3 தலைமுறை முன்னாடியே. அப்போ சொர்க்கம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்படிப்பட்ட சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான ட்ரைனிங் எப்போ, சுயநலம் மிக்க இந்த கலியுகத்தின் இறுதியில் கடவுள் கொடுக்குறார். ஸோ அதுதான் அங்கே விஷயம். அப்போ கலியுகத்திலேருந்து நாம் வந்திருக்கிறோம், இந்த ஞானத்தை கேட்குறோம். அப்போ நமக்குள்ளே ஏற்கனவே மந்திரையெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கும். ஸோ அதை அழிக்கணும். ஸோ அந்த அழிக்கிற முயற்சியில் மற்ற 2 மனைவியும் ஜெயிச்சிடுறாங்க, கைகேயி கடைசியில் தோத்துடுறாங்கன்றத விட வளர விட்டுடுறாங்க. மற்ற 2 பேருக்கு இந்த மாதிரி எண்ணம் வரா மாதிரி கூட காட்ட மாட்டாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா ராமரை காட்டுக்கு அனுப்பிடுறாங்க இல்லையா, காட்டுக்கு அனுப்பிச்ச பிறகு கூட அதுக்கப்புறம் கைகேயி திருந்திடுறா, வந்து மன்னிப்பு கேட்குறா. அதில் மூத்தவ வந்து கோசலை, ராமருடைய அம்மா தான். அப்போ வந்து அக்கா மன்னிச்சிடுங்கன்னும்போது அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது நேற்று வரைக்கும் உன்னுடைய மகன் யாருன்னு கேட்டால் நீ ராமனை தான் சொல்லுவேன். திடீர்னு ஒரு நாள் உனக்கு ராமன் மகனாக தெரியல, அவனுடைய ராஜ்யத்தையே விட்டு வெளியில் துரத்துற அப்படின்னா இது ஏதோ ஒரு நல்லதுக்காக கடவுளால் செய்யப்படுதே தவிர நீ வெறும் கருவி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஆக்சுவலாக யார்கிட்ட சொல்லுவாங்கன்னா சுமித்ரை கிட்ட சொல்லுவாங்க. சுமித்ரை தான் இருக்கிறதுல சின்ன பொண்ணு. அக்கா உன்னால் எப்படிக்கா கைகையை மன்னிக்க முடியுதுன்னு கேட்கும்போது இந்த விஷயத்த சொல்லுவாங்க. இது ஒரு காரணத்துக்காக நடக்குது, நமக்கு அது தெரியாது என்ன காரணம்ட்டு. ஸோ அதனால் அது அவங்க மேலே குற்றம் கிடையாது. இப்போ இங்கே என்ன விஷயம்னா யோசிச்சு பாருங்கள், இவங்களுடைய மகன் வந்து வீட்டை விட்டு போனதுக்கு காரணம், காட்டில் போய் கஷ்டப்படுறதுக்கு காரணம் இந்த பெண்ணுன்னு தெரிந்தாலும் அந்த பொண்ணு மேலே நெகட்டிவ் எண்ணத்தை அவங்க வளர விடலை. அப்போ இந்த ஞானத்தை வைத்து டக்குன்னு அங்கே வெட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ கைகையும் அந்த மாதிரி கொஞ்சம் முயற்சி பண்ணாலும் ஒரு டைமுக்கு அப்புறம் மாட்டிக்கிறாங்க. ஸோ இந்த மெசேஜை தான் இது போதிக்குது. அந்த மெசேஜை தான் எடுத்துக்கணுமே தவிர இது நடந்துச்சா நடக்கலையா, சத்தியமாக நடக்கலை, ஏற்றுக்க கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதே சிமிலாரிட்டி எல்லாத்துலேயும் இருக்கும், மகாபாரதத்துலேயும் இருக்கும், குரான்லேயும் இருக்கும், பைபிள்லேயும் இருக்கும். எதுவுமே நம்புகிற மாதிரியும் இருக்காது. ஆனால் இந்த மெசேஜ் இருக்கும், ஒவ்வொரு தடவையும் மெசேஜ் இருக்கும். ஸோ இதே மாதிரி ஈசாக்குன்னு ஒரு ஸ்டோரி இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் பைபிள் குரான் 2த்துலேயுமே. அதில் பார்த்திங்கன்னா கடைசி பையனாக இருப்பான், அப்பாவுக்கு அவரை பிடிக்கும். இங்கே எப்படி மூத்த மகனை அப்பாவுக்கு பிடிக்குதோ, ராமரை பிடிக்குதோ, அது மாதிரி அங்கே கடைசி பையனை பிடிக்கும், 10வது மகன். அவரை பிடிக்கிறதுனாலே மற்ற 9 பேருக்கு இவனு மேலே கடுப்பாக இருக்கும். இதோடைய கான்ட்ராஸ்ட் அங்கே வருது பாருங்கள். இங்கே வந்து சகோதரர்கள் ராமர் சொல்கிறத கேட்பாங்க, அங்கே அப்பா என்ன இவரே கொஞ்சிட்டு இருக்கிறான், இவனை முதல்ல போட்டு தள்ளணுன்ட்டு கொலை பண்ணணுன்னு நினைக்கிறாங்க. அதில் ஒருத்தன் கொஞ்சம் நல்லவன், ரொம்ப நல்லவன் கிடையாது, கொஞ்சம். அதனால் கொலை பண்ண தேவையில்லை, இவனை வித்துடலாம் அடிமையான்ட்டு சொல்லி வித்துடுறாங்க. அங்கே போனால் எஜமானன் கிட்டே போகும்போதும் அவன் விசுவாசமாக இருக்கிறான். இப்போ பாருங்க, அந்த நெகட்டிவ் எண்ணம் வரவிடலை.
அங்கே போனவுடனே அங்கே எஜமானுடைய மனைவி வந்து இவன் அழகாக இருக்கிறதுனால இவனை அடையணும்னு நினைக்கிறா. இவன் அதெல்லாம் முடியாதுன்றான். ஒரு டைம் வந்து வலுக்கட்டாயமாக அவனை பிடிச்சி பெட்டில் போடும்போது அவன் ஷட்டையை அவுத்துட்டு வெளில வந்துடுறான். உடனே என்னை வந்து கற்பிச்சிட்டான் அப்படி இப்படின்ட்டு அவள் கத்த ஆரம்பிச்சிட்டான். தப்பாக நடந்துக்க முயற்சி செஞ்சான்ட்டு அவங்க கணவன் மனைவியை நம்பிடுறான். இவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுடுறாங்க. அங்கேயும் போய் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பாக இருக்கிறான், கனவுக்கு அர்த்தத்தை சொல்கிறான். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஒரு டைம் ஜெயிலிருந்து வெளியில் வந்த ராஜ கைதி வந்து அரசருக்கு வர கனவுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்கும் பொழுது இந்த ஈசாக்கை பற்றி சொல்கிறாங்க. அவனை வெளில இட்டு வந்தோடனே அவன் சொல்கிறான், அது கரெக்டாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க. ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சி ராஜாவுக்கு ஈக்குவலாக ஆக்கி வச்சிடறான். அப்போ பாருங்கள், இது அதுக்கப்புறம் ஒரு தடவை பஞ்சம் வருது சுற்றி இருக்கிற எல்லா ஊர்லேயும். அப்போ இவனுடைய சகோதரர்கள் அப்பா அம்மா இவங்க ஊரும் அப்படி இருக்குது. அப்போ அவங்க அப்பா வந்து சகோதரர்களை அனுப்புகிறாங்க. ஸோ அந்த ஊருக்கு போய் அங்கே ராஜா வந்து சேர்த்து வச்சுருக்கிறாராம், எல்லாத்தையும் வாங்கிட்டு வா, அதுக்கு பதிலாக நம்மளுடைய இந்த கால்நடை இதெல்லாம் கொடுத்துட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஈசா கண்டுபிடிச்சிட்றான், பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடறான் நம்மளுடைய சகோதரன்ட்டு. ஆனால் பழி வாங்கலை. இதுதான் இறைவனுடைய அந்த நெகட்டிவ் எண்ணத்தை வரவிடலை. ஆனால் அவங்க பயப்படுவாங்க, கடைசியில் தெரிஞ்ச பிறகு பயப்படுவாங்க. ஐயோ கொண்டுடுவானோன்ட்டு முட்டி போட்டு கெஞ்சுவாங்க. ஸோ அப்போ சொல்லுவான், நீங்கள் எதுக்கு கெஞ்சுறீங்க? ஏன்னா நீங்கள் என்னை அப்படி துரத்தலைன்னா கடவுள் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்க மாட்டார். இது கடவுள் என்னை உயர்த்தணுன்றதுக்காக இது நடந்தது. ராமருடைய அம்மா சொன்ன அதே டைலாக் பாருங்கள் இல்லையா? ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக நடக்குது. அப்போ அங்கே நெகட்டிவ் எண்ணத்தை வரவிடலை. ஸோ இந்த விஷயத்தை தான் எல்லாமே போதிச்சிட்டு இருக்குது. இது நிஜத்தில் நடந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றத முதல்ல புரிஞ்சிருக்கணும். நடந்திருக்கவும் வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா உலகம் அப்போ நல்லா இருந்துச்சு, அது எழுதும்போதே நல்லா இருந்துச்சு. அது எப்போவோ நடந்ததாக சொல்லப்படுற டைம்லலாம் எதுவுமே நடக்கலை. ஏன்னா 2000 வருஷம் முன்னாடி இது வருது, கிறிஸ்தவ மதம் வருது. அதுக்கு முன்னாடி இந்த பூமி சொர்க்கமாக இருந்துச்சு. அங்கே என்னென்னா அப்படியே எங்கே பார்த்தாலும் விபச்சாரம் தலை விரித்து ஆடுற மாதிரியும் வெட்டு குத்து அந்த மாதிரிலாம் எழுதியிருக்கும் பைபிள் குரானில். அப்படியெல்லாம் நடக்கவே கிடையாது. அதெல்லாம் இனி நடக்க போகுது. ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? வீட்டுக்கு வீடு சொத்து பிரச்சனை இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் நான் ஆண்டால் என்ன, என் தம்பி ஆண்டால் என்னன்றது எப்போ வரும்? என் இது இல்லவே இல்லைன்ற உணர்வு வந்தால் தான் வரும். அதுக்கு தான் கடவுள் சொல்கிறாரு, எதுவுமே உன்னுடையது இல்லை, என் ஒருவனின் நினைவில் இரு. ஆனால் இந்த விஷயம் அங்கே போதிக்கப்படல. அதுதான் விஷயம். அங்கே கரெக்டாக நடந்துக்கிறாங்களே தவிர அது எதனால் அது சாத்தியம்? தம்பி மேலே அன்பு வச்சுருந்தா சாத்தியம் இருக்காது. ஆனால் அதில் அன்பாக இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. உதாரணத்திற்கு தர்மருடைய சகோதரர்களை கொலை பண்ணி போடுறாங்க. குலத்தில் கேள்விக்கு பதில் சொல்லாமல் தண்ணி குடித்ததுனால குலத்தின் தேவன் கொலை பண்ணிடுறோம். நான் தான் கொலை பண்ணுவேன் தம்பின்னு சொல்லும்போது அவர் டென்ஷனே ஆக மாட்டார். அப்படியே கையெடுத்து வணங்கி, சரி நீங்கள் கேள்வி கேளுங்க, நான் என்னால் முடிஞ்ச பதில் சொல்கிறேன்னு தான் சொல்லுவார். ஸோ அது எப்படி சாத்தியமாகுது? தம்பி மேலே பற்று கிடையாது. அப்போ எப்படி அது சாத்தியம்? பற்று இல்லைன்றது தெரியுது, அது கூட தெரியாது மற்றவர்களுக்கு. அது எப்படி சாத்தியம்? இறைவனோடு மட்டும் அனைத்து உறவையும் வைக்கிறது. அழியக்கூடிய உடல்ன்றதே மறந்துட்டிங்கன்னா உடல் சார்ந்த உறவு எதுவும் என் இது கிடையாது. இறைவன் மட்டும்தான் எனக்கு அப்பா அம்மா சகோதரன் குழந்தை பேர குழந்தை எல்லாமே. சகல உறவும் அவரேன்ட்டு அவரையே நீங்கள் நினச்சிட்டு இருக்கும் பொழுது தான் மனம் அமைதியாக இருக்கும். அமைதியாக இருக்கும்போது தான் புத்தி தெளிவாக வேலை செய்யும். தெளிவாக வேலை செய்யும்போது தான் தெளிவான முடிவு எடுக்க முடியும். அந்த தெளிவான முடிவைத்தான் ராமர் எடுக்கிறார், தர்மர் எடுக்கிறார்ன்றது காட்டப்பட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பரதன் மேலே எந்த காழ்ப்புணர்ச்சியும் ராமருடைய அம்மா காட்டலை. ராமர் காட்டுக்கு போன பிறகு அதே அன்போடு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி பரதனும் கோசலை மேலே தான் அன்பாக இருக்கிறான், அவனை பெற்ற கைகை மேலே இல்லை. ஏன்னா என் அண்ணனை இப்படி துரத்திட்ட பாவம் செஞ்சிட்டிங்க அப்படின்ட்டு. ஸோ இப்படி நீதிப்படி நடக்க, நான் பண்ணதே உனக்காக தான், இல்லை நீ எனக்கு பண்ண மிகப்பெரிய துரோகம் இதுன்ட்டு போகிறான். ஸோ அப்போ இது எப்படி அந்த நடுநிலையில் யோசிக்க முடியும்னா, யார் மேலும் பற்று இல்லாத போது தான் இது தவறு அப்படின்னு தோணும். இப்போ சகோதரன் மேலே ஒரு வேளை அன்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அம்மா மேலே அதை விட அதிக அன்பு தான் இருக்கும். அப்போ அடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். ஸோ அதனால தான் நிறைய பேர் நல்லாவே இருந்தாலும் சகோதரர்கள் திருமணமானவனே அடிச்சுக்கிறது காரணம் என்ன? மனைவி மேலே அதை விட அதிக அன்பு வந்துடுது. ஸோ அப்போ என் குழந்தை, என் மனைவி, அப்போ எனக்கு சொத்து வேணும்,
அதில் தான் வெட்டு குத்து இதெல்லாம் போகுது. இது இல்லாமல் கள்ளத்தொடர்பில் பற்று வந்துடுச்சுன்னா சொந்த கணவனை அல்லது மனைவியை கொலை பண்ணுறதும் நடக்கிறத பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் அப்போ பாருங்களேன், ஒரு விதத்தில் 3 திருமணம் அப்படிங்கிறதே ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இல்லை. 3 மனைவி அல்லது கள்ளத்தொடர்பு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மைண்டு வேறு மாதிரி வேலை செய்யும். ஆனால் அப்படிப்பட்டவர்களை அழிச்சிட்டு வந்து கடவுள் எப்படி ஆக்குறாரு, அந்த பொறாமைனா என்னன்னே தெரியாமல், வெறுப்பு உணர்வு, அந்த வீண் எண்ணமே வராமல் கடவுள் வளர்க்குறது தான் அங்கே அந்த கதாபாத்திரங்கள் கோசலை, சுமித்ரை, கைகையுடைய கதாபாத்திரங்கள் காட்டுது. அது கைகை மட்டும் கொஞ்சம் விழுந்துடுறாங்க, விழுந்துட்டு அப்புறம் ஏந்திரிச்சிடுறாங்க, அது வேறு விஷயம். ஸோ அதே மாதிரி இந்த செகண்ட் எபிசோடில் கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு பையன் அழுதுட்டு வருவான். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க ஊரில், நீ ஏன் அழுகிறன்னு. எங்கள் தாத்தா உடம்பு சரியில்லைன்னு ராமர் பார்க்க போவார். அவர் மரணப்படுக்கையில் இருப்பார். ஸோ நான் சாகிற வரைக்கும் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும், இங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லி ராமர் கையை பிடிச்சிட்டு இருக்கும்போது அப்படியே இறந்துடுவார். ஸோ அதுக்கு முன்னாடி ராமர் சொல்லுவார், நீங்கள் கவலைப்படாதீங்க, அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னும் ஒரு நம்பிக்கையும் கொடுப்பார். ஸோ இது உண்மையில் எதை குறிக்குது அப்படின்னா, இங்கே ராமர்ன்றது வந்து 2 அர்த்தம் வருது. ஒன்று அந்த கதையில் வர ராமர், இன்னொன்று ராமர்னு சொல்கிறதே சிவபெருமானைத்தான். ராவணன் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற இந்த 5 விகாரம் தான் ராவணன் சொல்கிறது. ஆணிடமும் பெண்ணிடமும் இந்த 5 விகாரம் இணைந்து இருக்கிறது. அப்போ இந்த ராவணனுக்கு எதிரானது ராமன் அப்படின்ட்டு ராமாயணத்தில் இருக்கிறதுனால உண்மையிலே இந்த ராவணனை அழிக்கிற வழியை சிவபெருமான் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். ஸோ அதனால் அவர் தான் ராமர். ஸோ இப்போ நமக்கு பற்று வரும். ஏன்னா உலக அழிவு இந்த நேரம் திரும்புகிற பக்கமெல்லாம் ஒன்று கள்ளத்தொடர்புனால ஓடி போயிடுறான். அதனால் சிங்கிள் மதர் இருக்கிறாங்க நிறைய இடங்களில், சிங்கிள் ஃபாதரும் இருக்கிறாங்க. அதேமாதிரி கொரோனாவில் நிறைய பேர் இறந்தாங்க. இப்போ உக்ரைன் போர்லெலாம் பார்த்திங்கன்னா ஆண்கள்லாம் நாட்டில் இருந்தாங்க, பெண்கள்லாம் குழந்தை தூக்கிட்டு வெளில போயிட்டாங்க, குழந்தைக்காகவாவது வாழணுன்ட்டு. அவங்களும் சிங்கிள் மதர் தான். ஸோ இந்த மாதிரி பல துக்கம் வரும்பொழுது நம்ம மட்டுமே அந்த குடும்பத்தை பார்த்துக்கிற ஒரு நிலை இருக்கும்போது அவங்களுக்கு பயம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்பா அம்மா இருக்கும்போதே இருக்கும். ஏன்னா இப்போ கூட்டு குடும்பமாலாம் இருக்கிறது இல்லை. கூட்டு குடும்பம் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே 1000 புகைச்சல் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக பார்த்துக்க மாட்டாங்கன்னு தெரியும். அப்படி இருக்கும்பொழுது கணவன் இறந்துட்டால் அவ்வளோதான், அடுத்தது என்ன ஆகிடுமோன்ற ஒரு பதட்டத்திலே இருப்பாங்க. ஒரு விதத்தில் அது நல்லது. நாஸ்திகம் பேசுகிற இந்த உலகத்தில் அந்த நேரமாவது கடவுளை போய் பிடிப்பாங்க. இன்னொன்று, அப்போ கடவுள் கொடுக்குற கேரண்டி தான், உன்னை நான் பார்த்துக்கிட்டேன்ல, உன் குழந்தைய நான் பார்த்துக்க மாட்டேன்னா நீ ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்கிற அப்படிங்கிறார். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் அவங்களுடைய புண்ணிய கணக்கு தான் பாதுகாக்குது. என் கையில் நீ ஒப்படைச்சிடு, அவ்வளோதான். அங்கே வந்து ராமர் கையில், அதாவது கடவுள் கையில் அந்த தாத்தா தன்னுடைய பேரனை ஒப்படைக்கிறாருன்னு அர்த்தம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீ எதிரே நில்லு அப்படிங்கிறதுடைய அர்த்தம் என்னென்னா, ஒருத்தர் இறக்குற வரைக்கும் யாராவது நின்றுட்டுருப்பாங்களா, அதுவும் ராஜாவுடைய மகன் இளவரசன் நின்றுட்டு இருப்பானே. ஸோ இதோடைய அர்த்தம் என்னென்னா, கடவுளுடைய நினைவு, மனக்கண்ணால் அவரையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. பார்த்துக்கிட்டே உயிர் பிரிந்தால்தான் நம்ம கலியுகத்திலிருந்து தப்பித்து சொர்க்கத்தில் பிறப்போம் அப்படிங்கிறதான் இறைவனுடைய ஞானம். ஸோ அதுக்கு தான் இறைவனை சதா நினைவு செஞ்சு காமம் கோபம் பற்றிலிருந்து விலகுங்கள், இறைவனுக்கு சமமாக மனதை அப்படியே சுதந்திரமாக லேசாக்குங்க, எதுவும் எண்ணிதுன்னு பிடிச்சிக்காதீங்க. ஏன்னா இது தற்காலிகமாக இருக்கிறது இந்த குடும்பமெல்லாம். இது மாதிரி நம்ம 84 குடும்பத்தை விட்டு வந்திருக்கிறோம். ஏன்னா 84 பிறவி எடுக்கிறோம். ஸோ சொர்க்கத்தில் இருந்த முதல் அப்பா அம்மா ஞாபகம் இருக்கா, கணவன் மனைவி ஞாபகம் இருக்கா, குழந்தை ஞாபகம் இருக்கா, அடுத்த ஜென்ம ஞாபகம் இருக்கா, அதுக்கு அடுத்த ஜென்ம ஞாபகம் இருக்கா. ஆனால் எப்போவுமே மனிதராக தான் பிறப்போம், ஆணாக பெண்ணாக மாறி மாறி பிறப்போம். எதுவுமே ஞாபகம் இல்லை இல்லையா, கவலையும் இல்லை. அதே மாதிரி தான் இப்பையும் மறந்துடுங்க எல்லாத்தையும். ஏன்னா உலகம் அழிய போகுது. யாராவது முன்னே போவாங்க அல்லது பின்ன போவாங்க, எப்படி போனாலும் துக்கம்தான். நீங்கள் இறைவனுடைய நினைவில் மட்டும் போகணுன்னா இறைவனை மட்டும்தான் நினைக்கணும், மற்றவர்களை ஆத்மான்னு பாருங்கள். சொர்க்கத்தில் எப்படி ஆத்மான்னு பார்ப்பாங்களோ ஆத்மாவில் தான் கவனம் இருக்குமே தவிர அந்த உடம்பே உங்கள் கண்ணுக்கு தெரியக்கூடாதுன்றார். அந்த அளவுக்கு உங்களுடைய பயிற்சி பக்காவாகணும் அப்படிங்கிறார். ஸோ அப்படி பக்காவானால் காட்சி கிடைக்கும். டிஏ ஜோசப் அவர்கள் சொன்னாங்களே, இந்த மாதிரி காட்சி கிடைக்குது, இதாகுது, இதெல்லாம் உங்கள் மூலமாகவே கடைசியில் நடக்கும்ன்ற. ஏன்னா எல்லோரும் இந்த ஞானத்தை எடுத்துகிட்டு சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க, அவங்கள நேரில் பார்த்தா தான் நம்புவாங்க. ஸோ கடைசி நேரத்தில் அவங்களையும் திருப்திப்படுத்துறதுக்காக காட்சி கிடைக்கும். அது எப்போ கிடைக்கும்னா, இந்த எல்லைக்குட்பட்ட உறவுகள் இருக்குது பார்த்திங்களா, என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, என்னோடய அப்பா அம்மா, என்னோடய குழந்தை, இதெல்லாம் சுத்தமாக மனதிலிருந்து நீக்கி
நான் ஆத்மா, என்னுடைய ஒரு சிவத்தந்தை, மற்ற எல்லாரும் என்னுடைய சகோதரர்கள், அத்தனை பேரையும் நான் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு கருணை நிரம்பியவராக மாறணும். அந்த கருணை நிரம்பியது தான் இங்கே ராமராக காட்டப்படுது. ஸோ அப்படி நீங்கள் மாறும் பொழுது, எல்லைக்குட்பட்ட எதுவுமே உங்கள் புத்தியில் இல்லை, அப்படியே உங்களை ஆத்மா ஒளியாகவே நினைக்கிறீங்கன்னா, அந்த நேரம் எதிர இருக்கிறவங்களுக்கு காட்சி கிடைக்கும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ அவங்களுடைய இஷ்ட தெய்வமாக நீங்கள் தெரிவிங்க. கிறிஸ்தவராக இருந்தால் நீங்கள் இயேசுவாக தெரிவிங்க, ராம பக்தராக இருந்தால் நீங்கள் ராமராக தெரிவிங்க. ஆனால் இது ஒரு விதத்தில் கடவுள் தான் இந்த காட்சி காட்டுறார், நம்ம பண்ணுறது கிடையாது. பட் அந்த நிலையை அடையும் போது உங்கள் மூலமாக கடவுள் அந்த காட்சியை காட்டுறாருன்றார். ஸோ இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ராமாயணம் மகாபாரதம் இதை படிக்கிறது, உபன்யாசம், இது எல்லாமே பக்தி மார்க்கம். இதனால் எந்த நன்மையும் கிடையாது. காதுக்கு இனிமையாக இருக்கும், ஓரளவுக்கு கெட்டது செய்யாமல் இருப்பீங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த பக்தி செய்ததின் பலனாக இப்போ இறைவனே வந்துட்டார். இறைவன் வந்த பிறகும் நீங்கள் பக்தியை செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நேரம் வீணாகிறது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு, ஸோ இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள். இது வரைக்கும் நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த பிரச்சனையில் யாரெல்லாம் என்னென்ன பேசுகிறாங்கன்ற சொல்லிவிட்டு அதற்கான விடையும் நாம் சொல்கிறோம். ராமாயணம் எபிசோடையும் நாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க எது ஏற்றுக்கிற மாதிரி இருக்குதுன்ட்டு. ஸோ யார் சொர்க்கத்தில் தேவதையாக இருந்தாங்களோ அவங்க டக்குன்னு இதை புரிஞ்சுக்குவாங்க. மற்றவர்கள் புரிஞ்சுக்கணும்னு நல்ல விருப்பம் வைக்கிறோம், ஆனால் கஷ்டம்தான். பட் இருந்தாலும் யாராவது ஒருத்தராவது மாறட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த முயற்சி எடுக்கிறோம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.